Hello, check. Hello, check. So எல்லாரும் வாய்ஸ் கேட்குதா? ஹலோ செக். ஸோ வாய்ஸ் கேட்குதுன்னா ஜஸ்ட்டு கமெண்ட்டில் வந்து எஸ்ன்னு போடுங்க. Hi there guys, welcome back. This is Kishore, founder and CEO of Trade Achievers. ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட ட்ரேட் அச்சீவர்ஸோட ஃபஸ்ட் லைவ் அண்ட் ஸோ ஐ திங்க் வாய்ஸ் அண்ட் வீடியோ கூட கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஸோ வெரி ஹாப்பி ஃபஸ்ட் டைம் இந்த லைவை கண்டக்ட் பண்ணுறதுக்கு அண்ட் தேங்க்யூ ஃபார் ஆல் தி ஓவர்வெல்மிங் ரெஸ்பான்ஸ். ஸோ இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் கோட் பி அ Q&A செஷன். நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் இத்தனை நாள் நம்ம கூடயே இருந்து ரெகுலராக வீடியோஸ் பார்த்து அது கமெண்ட் பண்ணி நிறைய என்ன சொல்கிறது இன்ட்ராக்ஷன் பண்ணிகிட்டே இருந்தீங்க. ஸோ அதனால் நிறைய பேருக்கு ஒரு கேள்வியும் இருந்துச்சு, சார் நிறைய விஷயங்கள் எனக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரியணும் அப்படின்றதுக்காக கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ அதனால் இன்றைக்கி Q&Aயில் நீங்கள் கேட்குற கொஸ்டின்ஸுக்கு ஒன் பை ஒன்னாக கமெண்ட்ஸில் இப்போயே ஆல்ரெடி பார்த்துட்ருக்கேன், நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டுருக்கு. ஸோ அதில் என்ன இது ஒன்றுனா ஃபுல்லாகவே நம்ம இப்போ பார்த்துடலாம். I think some beep sound இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். 1 second, we'll check. ஓகே, ஒரு ஜஸ்ட் அ மினிட். நம்ம வால்யூம் மட்டும் நிறைய பேர் சொல்லிட்டுருக்கீங்க. வால்யூம் ஹலோ செக். பீப் சவுண்ட் போயிடுச்சா? ஹலோ செக். ஸோ பீப் சவுண்ட் அந்த டிஸ்டார்ஷன்லாம் போயிடுச்சா? வாய்ஸ் இஸ் கிளியர்? ஓகே ஃபைன். I think volume, all is good, right? So start பண்ணிடலாமா? ரைட். நிறைய கேள்வி கேட்டுட்ருக்கீங்க. ஸோ ஒன் பை ஒன்னாக போய்டுறேன் நான். மேலேருந்தே வந்துடுறேன், ஏன்னா விட்டுறக்கூடாதுல்ல. ஓகே ஓகே
ஷேக் vlogs அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. என்னன்னா, மை ஃப்ரெண்ட் டோல் மீ வித் கேபிட்டல் ஆஃப் 1 lakh rupees இஃப் ஐ மேக் 200 consecutive trades with 2% gain on each can it grow 52 lakhs? Is this possible in real life? What principle should I follow? ஆல்ரைட். இப்போ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு இந்த ஒரு விஷயம் இருக்குது. ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம டெய்லி 2%. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது அவர் சொல்கிறது எப்படி இருக்குன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லட்சே நம்ம வந்து 1 lakh வச்சு ஸ்டார்ட் பண்ணுறோம், கரெக்டுங்களா? 1 lakh 2% நீங்கள் ப்ராஃபிட் பண்ணிங்கன்னா தட் வில் கம் டு 2000 rupees. அப்போது நெக்ஸ்ட் என்ன சொல்ல வர்றாருன்னா, இப்போ இது வந்து 1 lakh and 2000 இப்படி இருக்கும்போது இதுக்கு 2% போட்டு அப்போ உங்களுக்கு என்ன ஆகிடும், திருப்பி வந்து 1 lakh 2000க்கு 2%. நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே வந்து இது ஃபஸ்ட்டு ட்ரேட்னா 100 ட்ரேடில் என்ன ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா 52 lakhs ஆகிடும்ன்றாங்க. சரி, மேத்தமேட்டிக்கலாக பார்க்கும்போது இது ரியாலிட்டிக்குன்றது வேறு, மேத்தமேட்டிக்கலாக கால்குலேட்டிவாக பார்த்தீங்கன்னா தட் இஸ் ட்ரூ. ஐ திங்க் வாய்ஸ் இஸ் லிட்டில் லோ. Hello, check. Okay, while turn on slow mode sir. கொஞ்சம் ஸ்லோவாக பேசுகிறேன், ரைட். ஓகே, என்னன்னா இப்போ இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஃபஸ்ட்டு ட்ரேடில் வந்து 1 lakh எடுக்கிறேன். அந்த 1 lakh வந்து எவ்ரி ட்ரேடுக்கு நான் 2% பண்ணிக்கிட்டே வந்தேன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து கிட்டத்தட்ட 100th ட்ரேடில் வந்து அப்படியே காம்பவுண்டிங் ஆகிட்டே போச்சுன்னா 52 lakhs வரைக்கும் ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். ரியாலிட்டியில் நீங்கள் அப்படியே கால்குலேட்டிவாக எக்ஸலில் போட்டுகிட்டே வந்தீங்கன்னா கிடைக்கும் தான். ஆனால் விஷயம் என்னென்னா, கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் 2% எவ்ரி ட்ரேடுக்கு கம்பல்சரி எடுக்க முடியுமானா கிடையாது. இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஸ்டேஜ்னு வச்சுக்கோங்களேன், 1 2 3 எக்ஸலில் போட்டே வரீங்க, 100ல் 52 lakhs இஸ் யோர் டார்கெட். ஓகே, ஆனால் நீங்கள் செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜ், 5th ஸ்டேஜ்லேருந்து திருப்பி சம்டைம்ஸ் லாஸ் ஆகும்போது திருப்பி பின்னாடி வரும். இதை நீங்கள் ஒரு எக்ஸிக்யூட் பண்ணணும், லாங் டேர்முக்கு நீங்கள் கொண்டு போகணுன்னா ஒரு என்ன சொல்கிறது, இட்ஸ் டேக்ஸ் அ ஸ்ட்ரிக்ட் பிரின்சிபல். நான் இதை ஸ்ட்ராட்டஜியாக ஃபாலோ பண்ண போகிறேன்னா பண்ணலாம். ஆனால் எல்லாருமே அந்த 1 lakh to 52 lakhs 100 ட்ரேட்ஸில் கன்சிஸ்டன்சி இருக்குமான்றது தான் பெரிய டவுட். அண்ட் லாஸஸ் வில் ஆல்சோ பி தேர். நீங்கள் அதுதான் நிறைய பேர் புரிஞ்சுக்கணும். ட்ரேடிங் இஸ் நாட் அபவுட் வின்னிங், தேர் ஆர் லாஸஸ் ஆஸ் வெல். நீங்கள் ஒரு 10 ட்ரேடு ஸ்டெப்பு ஏறி போகிறீங்கன்னா ஒரு 2 ஸ்டெப்பு சம்டைம் 3 ஸ்டெப்பு கீழே வர மாதிரி இருக்கும். திருப்பி அந்த 100ன்றது பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கலாம், பட் இட் டேக்ஸ் அ லிட்டில் டைம். ஃபைன். ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. முடியாதுன்னு கிடையாது. நான் சொன்ன மாதிரி 100 ஸ்டெப்பு ஏறும்போது 100ல் ஒரு 10வது ஏறும்போது 3 கீழே வரலாம். தட் டூ இஃப் யூ ஹாவ் அ ப்ராஃபிட்டபிள் ஸ்ட்ராட்டஜி வந்து 10க்கு 7 ட்ரேட்ஸ் நீங்கள் ப்ராஃபிட்டபுளாக இருக்கீங்கன்ற பட்சத்தில் 10 ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா 7 படிக்கிட்டு ஏறுறீங்க, திருப்பி 3 படிக்கிட்டு இறங்குறீங்க, மறுபடியும் கொஞ்சம் ஏறுவீங்க, இப்படி தான் போயிட்டுருக்கும். ஸோ அதனால் நீங்கள் அப்படியே 100 தானே போட்டவொடனே 50 லட்சம் வந்துடுமானா கிடையாது. இட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் டைம் அண்ட் எஃபர்ட் அண்ட் டிசிப்ளின் இன் ட்ரேடிங். அதே டைமில் ஸ்ட்ராட்டஜிக்கு ஸ்டிக் பண்ணணும். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் ப்ராப்பராக இருக்கணும். 2% நான் வைக்க போகிறேன்னா எவ்வளோ % ஸ்டாப் லாஸ் வைக்க போகிறேன், இது எல்லாமே பிளான் பண்ணிவிட்டு தான் வி ஹேவ் டு ட்ரேட். ஆல் ரைட். ஸோ நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது, ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். நவீன் அப்படின்றவர் என்ன கேட்டிருக்காங்க, சார் when I took trade it reached target and I made more than 10% of my investment but I cannot control emotions. All right, good. இப்போ என்னென்னா, இதில் இப்போ மிஸ்டர் நவீன் என்ன பண்ணிட்டாருன்னா 10% வரைக்கும் ப்ராஃபிட் பண்ணிட்டார். ஆனால் ப்ராஃபிட் பண்ணிட்ட பிறகும் கண்ட்ரோல் எமோஷன்னா, அப்போ நீங்கள் முதல்ல என்ன எமோஷன்ன்றது புரிஞ்சுக்கோங்க. என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நவீனுக்கு என்ன ஆயிருக்குன்னா, லெட்ஸ் சே இட்ஸ் 100 rupeesல ஒரு ஸ்டாக் வாங்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஸ்டாக் வந்து இட் வென்ட் டு 110 rupees. இப்போ இதில் என்ன பண்ணிட்டாரு, ப்ராஃபிட் புக்கிங் பண்ணியாச்சு. இப்போ ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிட்ட பிறகு இது என்ன இருக்குன்னா, மார்க்கெட் கொஞ்சம் இப்படி கீழே வந்திருக்கும். அப்போது இங்கே லெட்ஸ் சே 107 rupees வரும்போது நவீன் would be very happy. கரெக்டான டைமில் நான் என்ன பண்ணிட்டேன், ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டேன். ஸோ he'll be very happy. ஆனால் கொஞ்ச நேரம் கழித்து பார்க்கும்போது அது 110லேருந்து 120க்கு போயிருக்கும். இங்கே தான் எமோஷன் ஸ்டார்ட்ஸ் டு ப்ளே. இந்த 110 கிராஸ் ஆகுது பார்த்தீங்களா, இந்த 110லேருந்து மேலே போய்கிட்டே இருக்கும்போது இப்போது இட்ஸ் ஹியூமன் டெண்டன்சி என்னென்னா, நான் வந்து தப்பு பண்ணிட்டணும் அப்படின்ற ஒரு விஷயத்தில். செகண்ட் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் 100 rupees 110ல் விற்றாலும் 10 ரூபா ப்ராஃபிட் நான் இங்கே பார்த்துருந்தாலும் எனக்கு இது 120க்கு போகும்போது நான் இதை மிஸ் பண்ணிட்டேனேன்றது, திஸ் இஸ் ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். இந்த இடத்துல ஒரு முக்கியமான எமோஷன் ப்ளே ஆகும். இது என்ன எமோஷன் பார்த்தீங்கன்னா, இன்னும் நமக்கு தேவை. இதில் தான் நீங்கள் ஒரு நல்ல விஷயம் புரிஞ்சுக்கணும் மிஸ் நவீன். என்னென்னா, we have to be content in trading. எப்படி இந்த இதில் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நீங்கள் டிராஃபிக்கில் போகும்போது ஸ்பீட் த்ரில்ஸ் பட் ஸ்பீட் கில்ஸ், அதே மாதிரி தான் greed thrills but greed kills in trading.
நீங்கள் ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கணும், இந்த இடத்துல இருந்து திருப்பி மார்க்கெட் இங்கே வரைக்கும் போகும்போது இந்த இடத்துல the important emotion which plays is greed. இந்த இடத்துல கொஞ்சம் ஆசைகள் வரதான் செய்யும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, இது 120 போகும்போது இன்னும் மேலே ஏறிடுமோன்ட்டு ஒரு இங்கே கொஞ்சம் மார்க்கெட் 118 வரும்போது இந்த இடத்துல பை பண்ணுவோம் திருப்பி. ஆனால் அங்கேருந்து மார்க்கெட் என்ன ஆகலாம், திருப்பி 90 ருபீஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் எடுத்த ப்ராஃபிட்டும் போய் கடைசியில் லாஸஸ் வில் பி தேர். ஸோ இந்த இடத்துல இந்த ஒரே ஒரு க்ரீடுனால நீங்கள் ப்ராஃபிட்டும் போய் கடைசியில் லாஸும் வந்து நிற்கும். திஸ் இஸ் வாட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இங்கே தான் ஒரு முக்கியமான இந்த எமோஷன் எல்லாருக்குமே காமன் தானே. இப்போ இது பார்க்குற அத்தனை பேருக்குமே இந்த எமோஷன் நார்மலாக தான் இருக்கும். ஆனால் ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும், இந்த இடத்துல நான் எப்படி இந்த எமோஷனை கண்ட்ரோல் பண்ணணும்னா ஒரே ஒரு விஷயம், தட் இஸ் ஹேவிங் அ ப்ராப்பர் சிஸ்டம். ட்ரேடிங் சிஸ்டம் ஷுட் பி வெரி ப்ராப்பர். என்னென்னா ஒரு ஸ்ட்ராங் மைண்ட் செட் வேணும். என்ன மைண்ட் செட்னா, இப்போது என்னோடய ஸ்ட்ராட்டஜியில் லெட்ஸ் சே ஐ ட்ரேட் 1% as my loss and let's say 2% is my take profit, right? இப்போ இந்த ரெண்டு விஷயம் பார்த்துட்ருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 1% லாஸு 2% டேக் ப்ராஃபிட்னா இந்த கன்சிஸ்டன்சி ஷுட் பி தேர். இதில் வந்து கன்சிஸ்டன்சி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நான் இது 1% லாஸ் வந்தாலும் எடுத்துக்கணும், 2% ப்ராஃபிட் வந்தாலும் போதுன்ற மனசுக்கு வரணும். இப்போ மார்க்கெட் இந்த ஒரு கண்டென்ட்மெண்ட் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே பெரிய பிரச்சனை என்ன ஆகிடும்னா, இப்போ மார்க்கெட் வந்து லெட்ஸே நீங்கள் 100 ருபீஸில் இருக்குது, லெட்ஸ் யூ ஹவ் கெப்ட் அ ஸ்டாப் லாஸ் ஆஃப் 99 அண்ட் யூ ஹவ் கெப்ட் அ டார்கெட் ஆஃப் 102. இது வந்து டார்கெட்டுன்னு வச்சுப்போம். இப்போ மார்க்கெட் வந்து கீழே இறங்கும் போது என்ன ஆகிடும்னா 99 வரும்போது 99.2 இங்கே வரும்போது என்ன பண்ணுவோம், ஸ்டாப் லாஸ் எடுத்துகிட்டு போயிட்டு 98 வைப்போம். இது ஏன்னா we are so confident, எனக்கு வந்து மார்க்கெட் மேலே தான் ஏறும் அப்படின்றது தான் என்னோட நிச்சயன்றதுனால ஸ்டாப் லாஸ் என்ன பண்ணுவோம், மூவ் பண்ணுவோம். இப்போ இந்த இடத்துல பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ட்ரேடர் புதுசாக வரவங்களுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளமே இந்த எமோஷன் வந்து மிக்ஸ் மேட்ச்சில் இருக்கும். என்ன மிஸ் மேட்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எமோஷனில் 2 வகை இருக்குது. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன். சரி, இப்போ ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் கேட்குறேன், முடிஞ்சால் நீங்களே கமெண்ட்லேயே சொல்லுங்கள். என்னென்னா, இப்போ நீங்கள் ஒரு ட்ரேடராக இருக்கீங்க, ட்ரேட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ட்ரேடர் கூட விட்டுருங்க, ஒரு காமன் ஒரு லெட்ஸே ஸ்ப்ரிண்டர், ஒரு ரன்னிங் ரேஸ் ஓடுறவர், அவர் ஒரு இலக்கு வச்சுருக்கார், நான் வந்து இந்த ரேஸை ஜெயிக்கணும் அப்படின்னு. அப்போது 2 எமோஷன் இருக்கணும், ஒன்று ஃபியர், இன்னொன்று கான்ஃபிடென்ஸ். அப்போது ஃபியர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தோக்கும் போது எனக்கு ஃபியர் இருக்கணும், கரெக்டாக? அதே மாதிரி அவர் ஜெயிக்கணுன்றதுல என்ன இருக்கணும், கான்ஃபிடென்ஸ் இருக்கணும். எப்படியாவது நான் இதை ஜெயிச்சிடுவேன். ஜெயிக்கிறதுல கான்ஃபிடென்ஸ் வேணும், தோக்கிறதுக்கு என்ன வேணும், ஐயோ தோற்றுருவோமோ அப்படின்ற ஒரு பயமும். ஜெயிச்சிருவேன்றதில் கண்டிப்பாக கான்ஃபிடென்ஸ் இருக்கணும். இதுக்கு பின்னாடி என்ன வேணும்னா உழைப்பு வேணும். என்னென்னா ட்ரைனிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ரைட்? ஸோ வி ஹாவ் 2 எமோஷன்ஸ், ஒன் இஸ் ஃபியர் அண்ட் தி அதர் ஒன் இஸ் கான்ஃபிடென்ஸ். ஸோ ஃபியர் எங்கே இருக்கணும், லூசிங்கில் இருக்கணும், அண்ட் கான்ஃபிடென்ஸ் ஷுட் பி இன் வின்னிங். ஆனால் இங்கே ட்ரேடிங்குள்ளே வரும்போது இப்போ பாருங்கள், this is 100, this is 110, this is 90. இப்போ இது வந்து வின்னிங் சைடு, இது வந்து லூசிங் சைடு. இந்த இடத்துல பை பண்ணிட்டீங்க. இப்போது மேலே ஏறும்போது 110 போவோம்னு சொல்லிட்டு நமக்கு என்ன வேணும், கான்ஃபிடென்ஸா பயமா? கமெண்ட் பண்ணுங்கள். கான்ஃபிடென்ஸ் ஆர் ஃபியர்? யா, சூப்பர். இப்போது நமக்கு இந்த சைடில் என்ன வேணும், கான்ஃபிடென்ஸ் வேணும், கரெக்டாக? அதே மாதிரி கீழே வந்துடும்னா லாஸ் ஆக போகுதுன்னா நமக்கு என்ன வேணும், பயம் இருக்கணும். இது தானே யூனிவர்சல்லா, எல்லா இலக்குக்கும் இது தானே ஒரே ஒரு யூனிவர்சல்லா. ஆனால் இங்கே ட்ரேடராக வரும்போது மட்டும் என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ஸ்டாப் லாஸ் வச்சுருக்கோம் 90க்கு. இப்போ மார்க்கெட் வந்து லெட்ஸே 92 வரும்போது இந்த இடத்துல பயந்துட்டு நம்ம என்ன பண்ணோம், முடிஞ்ச வரைக்கும் லாஸை க்ளோஸ் பண்ண ட்ரை பண்ணோம். ஆனால் நம்ம லாஸை க்ளோஸ் பண்ணுறதுக்கு பதில் இந்த இடத்துல 90லேருந்து திருப்பிக்கு எங்கே கொண்டு வரோம், ஸ்டாப் லாஸை 80க்கு கொண்டு வரோம். இதுக்கான ரீசன் என்னன்னு நினைக்கிறீங்க? இது ஃபியரா கான்ஃபிடென்ஸா? திஸ் இஸ் கான்ஃபிடென்ஸையும் தாண்டி இட்ஸ் ஓவர் கான்ஃபிடென்ஸ்.
இப்போ இந்த இடத்துல எமோஷன் உல்ட்டாவாக இருக்குது தெரியுதா? அதே மாதிரி இப்போ இந்த சினாரி எடுத்துக்கோங்க. 100ல் வாங்கிட்டீங்க, 110 டார்கெட்டுன்றது ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. இப்போ மார்க்கெட் வந்து மேலே ஏறிட்டு இருக்கு. மேலே ஏறும்போது ஒரு 105 107 போயிட்டு அங்கேருந்து திருப்பி ஒரு 105 104 வரும்போது உடனே என்ன பண்ணுறோம்? ட்ரேடை க்ளோஸ் பண்ணிவிடுவோம். ஏன் க்ளோஸ் பண்ணுறோம்? பிகாஸ் ஆஃப் ஃபியர். அப்போது இங்கே 2 விஷயம் நமக்கு தெளிவாக தெரியுது. நம்மளோட இடத்துல இங்கே வின்னிங் சைடில் கான்ஃபிடென்ஸும் லூசிங் சைடில் ஃபியர் இருக்கணும். ஆனால் நமக்கு என்ன இருக்குன்னா ஆப்போசிட்டாக இருக்குது. எங்கே பயம் இருக்கணுமோ அங்கே கான்ஃபிடென்ஸ் இருக்குது, எங்கே கான்ஃபிடென்ஸ் இருக்கணுமோ அங்கே பயம் இருக்குது. இதுக்கான முக்கியமான பிரச்சனை தான் இப்போ நீங்கள் கேட்டிங்க பார்த்தீங்களா, நிறைய பேர் இந்த எமோஷன் பற்றி தான், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எமோஷன் பற்றி தான் கேட்டுட்ருக்கீங்க. அதனால தான் இதை மொத்த ஜென்ரல் சென்ஸில் சொல்லிடுறேன். இந்த ஃபியரும் ஓவர் கான்ஃபிடென்ஸும் நமக்கு இப்போது உல்ட்டாவாக இருக்குது. இது ஏன் உல்ட்டாவாக இருக்குன்னா, that is because of lack of system, or we can call strategy. இதுதான் பெரிய பிரச்சனை. இந்த பிரச்சனை தான் பல பேருக்கு அவங்களோட எமோஷனல் பாயிண்ட்டை தலைகீழாக மாற்றி வச்சுருக்கு. என்னென்னா, யூ லேக் ப்ராப்பர் ஸ்ட்ராட்டஜி. இப்போது ஒரு 100% எனக்கு கிளியராக தெரியும் இது இங்கே வந்துச்சுன்னா இப்படி தான் போகும் அப்படின்ற ஒரு கிளியர் கான்செப்ட் தெரிஞ்சுன்னா என்ன பண்ணுவோம்? தைரியமாக இருப்போம்ல. இப்போது ஒருத்தருக்கு அவர் புதுசாக ஒரு இடத்துக்கு போகிறாருன்னு வச்சுக்கோங்களேன், வழி தெரியாது, ஏதாவது ஒரு இடத்துல கொஞ்சம் மாறி போவார். இதுவே டெய்லி உங்கள் வீட்டுக்கு போக சொன்னால் ஈஸியாக போயிடுங்களா மாட்டிங்களா? ஏன்னா உங்களுக்கு ஒரு வழி தெரியும், இந்த வழியில் போனால் இது வீடு வரும்ன்றது ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ நாலேஜ் இருக்கிறவருக்கும் இல்லாதவருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் இதுதான். உங்கள் வீட்டுக்கு உங்களுக்கு வழி தெரியும், டக்குன்னு வந்துடுங்க. ஆனால் இன்னொருத்தர் என்ன பண்ணுவார்? இப்போ டெலிவரிக்கு வராருன்னு வச்சுக்கோங்களேன், இந்த தெருவா அந்த தெருவா, இந்த வீடா அந்த வீடா, மேல் வீடா கீழ் வீடா எல்லாமே கேட்பாரு. ஏன்? பிகாஸ் ஹீ லேக்ஸ் சர்டன் நாலேஜ். அதே மாதிரி தான் ட்ரேடிங்லேயும் when you lack knowledge, when you lack proper strategy, what happens is you're going to go in a different route. இதுதான் இங்கே பிரச்சனை. அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு திங் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல உங்களோட ஸ்ட்ராட்டஜி என்னன்றது தெளிவாக ஸ்ட்ராங்காக உட்காந்து படிங்க. மார்க்கெட்டில் உங்களோட ஸ்ட்ராட்டஜி என்ன, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, எவ்வளோ நேரம் அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இப்போ ஒரு சின்ன இது சொல்கிறேன். ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே டபுள் டாப்னு எடுத்துப்போமே. இப்போ இது வந்து இப்போ இந்த 2 டாப்பும் வந்து we call it as டபுள் டாப், ரைட்? இப்போ இந்த டபுள் டாப்பு நெக்ஸ்ட்டு நெக்லைனு. இப்போ மார்க்கெட் வந்து இங்கே நெக்லைனை பிரேக் ஆகுதுன்னா அடுத்தது என்ன ஆகும், அதுக்கான டார்கெட் என்னன்றதை ஃபிக்ஸ் பண்ணுவோம். இந்த நெக்லைன் பிரேக் ஆனாலும் இதுக்கு என்ன ரூல்ஸு, இது எல்லாத்தையுமே நீங்கள் ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவில் போய் முதல்ல செக் பண்ணணும். இப்போது ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவில் நம்ம என்ன பண்ணுறோம்? முடிஞ்ச வரைக்கும் முன்னாடியே எல்லாமே செக் பண்ணிவிட்டு, இப்போ லெட்ஸே நீங்கள் வந்து ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி பண்ணுறீங்க. டபுள் டாப் மட்டும் தான் நான் ட்ரேட் பண்ண போகிறேன்னு கேஸ் ஸ்டடி பண்ணி ஒரு 1000 இடத்துல 1000 டைம்ஸ் என்ன பண்ணிட்டீங்க? டபுள் டாப்பை போய் செக் பண்ணிங்க. 1000 டைம்ஸ் டபுள் டாப் செக் பண்ணும்போது ஒரு வாட்டியும் இந்த டபுள் டாப் என்ன ஆகுது? பிரேக் ஆகிட்டு உடனே கீழே வரல. இப்போ லெட்ஸே இங்கே தான் டார்கெட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இது இங்கே வந்துட்டு திருப்பி இவ்வளோ தூரம் போயிட்டு அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் இப்படி வந்திருக்கு. பர்டிகுலர் ஸ்கிரிப்ட் அப்படி ஒரே ஒரு இதில் லெட்ஸே ஃபார் அன் இன்ஸ்டன்ஸ் லெட்ஸ் டேக் கோல்டு. இந்த கோல்டோட சார்ட்டில் டபுள் டாப் வந்தாலே இந்த மாதிரி தான் ஃபார்ம் ஆகுதுன்ற ஒரு ப்ராக்டிக்கல் நாலேஜ் நீங்கள் 1000 வாட்டி கற்றுட்டீங்க. இல்லை 10,000 வாட்டி நீங்கள் பின்னாடி போய் சார்ட் எடுக்கிறீங்க. 1 minute சார்ட், 5 minutes சார்ட், 30 minutes, 1 hour, 1 day, எல்லா சார்ட்டில் எடுத்திங்கனாலும் அதில் இந்த பேட்டர்ன் தான் ஃபார்ம் ஆகுதுன்றதை ஃபுல்லாக ஸ்டடி பண்ணிட்டீங்க. 10,000 டைம்ஸ் டு 10,000 டைம்ஸ் இதையே பார்த்துட்டிங்கன்னா அடுத்த வாட்டி டபுள் டாப் வந்துச்சுன்னா இந்த இடத்துல செல் பண்ணுவீங்களா, இந்த இடத்துல செல் பண்ணுவீங்களா? ஆட்டோமேட்டிக்காக மேலே தான் செல் பண்ணுவோம். ஏன்னா எனக்கு முன்னாடியே தெரியும் இந்த ஸ்கிரிப்ட், இந்த பேர் எப்போவுமே டபுள் டாப் பிரேக் ஆச்சுன்னா இப்படி தான் வரும்ட்டு. அப்போ எனக்கு இந்த ஐடியாலஜி ஃபுல்லாக நான் ஏற்றிக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். நவ் ஐ ஹேவ் அ ப்ராப்பர் நாலேஜ், மார்க்கெட் இப்படி தான் ஒர்க் ஆகும்ன்ட்டு. அப்போது நெக்ஸ்ட் டைம் நான் ட்ரேட் எடுக்கும்போது இங்கே டார்கெட் போட்டேன்னா இந்த டார்கெட்டில் ஐ ஹேவ் கான்ஃபிடென்ஸ், மார்க்கெட் கண்டிப்பாக எனக்கு கீழே வரும். இதுதான் டார்கெட். லெட்ஸே 80 இஸ் மை டார்கெட்னா இது 100ல் செல் பண்ணுறேன், 80ல் தான் க்ளோஸ் பண்ணணும்னா தைரியமாக வெயிட் பண்ணுவீங்க. ஏன்னா யூ ஹேவ் அ லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். இதுக்கு முன்னாடியே நிறைய பார்த்ததுனால உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, இது பண்ணால் இப்படி வரும்ன்றது தெரியும். புரியுதுங்களா? இதுதான் ஃபியருக்கும் கான்ஃபிடென்ஸுக்கும் உள்ள பெரிய பிரச்சனை. ஸோ ஃபஸ்ட்டு திங் இஸ் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் உங்களோட ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி டெக்னிக்கலாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், கேரக்டர் அனாலிசிஸ் பண்ணுங்கள். போயிட்டு பேக்ரவுண்டில் என்னென்ன கேரக்டர் இருக்குதுன்ட்டு எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிங்கன்னா தென் இட் வில் பி பெட்டர். கிளியர்? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? ஓகே, தென் நெக்ஸ்ட் இதுவில் போகலாம். ஓகே, ஸோ கான்ஃபிடென்ஸ் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. கிரேட்.
நெக்ஸ்ட் கொஸ்டின். மிஸ்டர் அப்துல் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. 5 வாட்டி அதே கேள்வி கேட்டிருக்காரு. என்னென்னா, சார் while doing swing trading how do we avoid market gap downs? ஓகே, ஸ்விங் ட்ரேடிங் பண்ணும்போது கேப் அப் கேப் டவுனை எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. தி ப்ராக்டிக்கல் திங் இஸ் இட் கேனாட் பி டன். சரி, நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கோங்க, ஸ்விங் ட்ரேடிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரேட் எடுத்திங்கன்னா இட் டேக்ஸ் மினிமம் 3 days 5 days, sometimes it can go up to 2 weeks as well. அப்போ 2 வாரம் போகுதுன்னா கேப் அப் அண்ட் கேப் டவுன் இட்ஸ் பார்ட் ஆஃப் த மார்க்கெட். அண்ட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், டெக்னிக்கல் நாலேஜ் இருக்கிறதுனால ஒன்று சொல்கிறேன். நீங்கள் முடிஞ்சால் இந்த ஒரு இது வந்து டிப் மாதிரியே எடுத்துக்கோங்க. இதை வந்து முடிஞ்சால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா போய் செக் பண்ணி பாருங்கள். என்னென்னா, ஒரு மார்க்கெட்டில் ட்ரெண்டு கண்டுபிடிச்சிட்டிங்க, ஃபஸ்ட்டு திங் உங்களுக்கு என்ன தேவைன்னா, நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஆல் அவர் சப்ஸ்கிரைபர்ஸ். முதல் விஷயம் உங்களுக்கு மார்க்கெட்டில் என்ன தெரியணும். சார் நான் இப்போ நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தீங்களா, நான் என்ன ட்ரேட் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், என்ன ட்ரேட் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய கேள்வி கேட்டுட்ருக்கீங்களா. இந்த கேள்விக்கெல்லாம் ஒரு பதில் சொல்லிடுறேன். என்னென்னா, ஃபஸ்ட்டு திங் நீங்கள் டெக்னிக்கலாக மார்க்கெட்டை நான் அனலைஸ் பண்ணணுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஒரு விஷயம் உங்களுக்கு தேவை. அது என்னென்னா, டபுள் டாப்பு, ட்ரெண்ட் லைன், இது எல்லாமே செகண்டரி. ஃபஸ்ட்டு திங் இஸ், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, இது இல்லாமல் ட்ரேடிங்கே பண்ண முடியாது. திஸ் இஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் திங். என்னென்னா, ட்ரெண்டு. ஒரு மார்க்கெட்டில் ட்ரெண்டு தெரியாமல் ட்ரேடிங்கில் சக்ஸஸ் பண்ணுறதுன்றது 100% சாத்தியமே கிடையாது. ஃப்ளூக்கில் இந்த சும்மா மேலே போகும்போது பை ஆகிடலாம், கீழே வரும்போது செல் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறதெல்லாம் வேறு. ஆனால் ட்ரெண்டுன்றது 100% தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், ட்ரேட் எடுக்க முடியும். அப்போது ஒரு மார்க்கெட் மேலே ஏறுமா கீழே இறங்குமான்றது தெரிஞ்சால் மட்டும்தான் நெக்ஸ்ட்டு ட்ரேட் என்ன ஆக போகுதுன்றதை ஃபிக்ஸ் பண்ண முடியும். அடுத்தது மார்க்கெட் என்ன ஆகலாம். இப்போ நம்மளோட நிஃப்டி 50 இருக்கட்டும், பேங்க் நிஃப்டி, இல்லை ரிவ்யூ ப்ரிவ்யூ கோல்டு கொடுக்குறதா இருக்கட்டும், நிறைய பேர் இதை ஃபாலோ பண்ணுறது எதுக்கான முக்கியமான ரீசன் பார்த்தீங்கன்னா, நம்ம சொல்கிறது வந்து ஓகே சார் நீங்கள் சொல்கிறது 80 to 90% ஒர்க் ஆகுது, மார்க்கெட்டில் போகுது அதே மாதிரி. ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்க ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தட் இஸ் ட்ரெண்ட். இந்த ட்ரெண்டு இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ ஃபஸ்ட்டு திங் நீங்கள் கற்றுக்க வேண்டியது, ஃபஸ்ட்டு திங் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு மார்க்கெட்டில் கற்றுக்கிட்டு பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஒன் இன்வெஸ்ட்மெண்ட் தட் யூ ஹேவ் டு டூ இஸ் ட்ரெண்டு என்னன்றதை கிளியராக கற்றுக்கணும். சும்மா வந்துட்டு ஒரு இண்டிகேட்டர் போட்டு இண்டிகேட்டரில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் கொஸ்டின் கூட கேட்டிருந்தீங்க, சார் உங்களுக்கு தெரிஞ்ச இண்டிகேட்டர் ஏதாவது சொல்லுங்கள். சி, நார்மலி நீங்கள் இத்தனை வருஷம் என்னோடய வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கிளியராக தெரியும், ஐ டோன்ட் யூஸ் இண்டிகேட்டர்ஸ். இண்டிகேட்டர் வந்து உங்களுக்கு இண்டிகேஷன் தான் கொடுக்குமே தவிர ஒரு ட்ரெண்டோ மார்க்கெட் என்ன ஆக போகுதுன்றதை சொல்லாது. ஒரு இண்டிகேஷன், ஒரு சப்போர்ட்டுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாமே தவிர we cannot solely depend upon indicators. ஃபர்ஸ்ட் திங். அப்போது உங்களுக்கு மேனுவலாக ட்ரெண்டை அனலைஸ் பண்ண தெரியணும். ஒரு ட்ரெண்டு தான் என்ன, அது மேலே போதா கீழே வருதா, இல்லை ட்ரெண்டில் கரெக்ஷனில் இருக்குமா, இல்லை ட்ரெண்டில் லட்சே ஒரு கரெக்ஷனா, இல்லை ட்ரெண்டு கண்டினியூவேஷனா. இப்போ ட்ரெண்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ட்ரெண்டில் வந்து 2 இதுவாக பிரிக்கலாம். ஒன் இஸ் கண்டினியூவேஷன் அண்ட் தி அதர் ஒன் இஸ் கரெக்ஷன். அப்போது ஒரு ட்ரெண்டில் வந்து 2 விஷயம், கண்டினியூவேஷனா இல்லை கரெக்ஷனா. நிஃப்டி கூட நீங்கள் ஒரு 5-6 மந்த்ஸ்க்கு முன்னாடி கூட நிஃப்டி மேலே இருந்து கீழே 26,000லேருந்து மேலே இருந்து கீழே வந்துட்டு இருக்கும்போது இந்த ஸ்பேஸுக்கு வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, திஸ் இஸ் கரெக்ஷன் ஃபேஸ்ன்றது கிளியராக சொல்லியிருந்தேன். அப்போது முதல்ல எனக்கு என்ன தெரியணும்னா, இது மார்க்கெட் நிஃப்டி வந்து இது வந்து ஃபுல்லு ட்ரெண்டில் இருக்குது, இந்த ட்ரெண்டுக்கான கரெக்ஷன் தான் இது, கரெக்ஷன் முடிச்சுட்டு வரையும் மார்க்கெட் மேலே ஏறிடணுன்றது. அப்போ எனக்கு ஃபஸ்ட்டு இந்த சினாரியோ வந்து என்ன ட்ரெண்டுன்றது எனக்கு தெரியணும். இது அப் ட்ரெண்டு தான்ன்றது எனக்கு தெரிஞ்சால் தான் இது கரெக்ஷனா இல்லை டவுன் ட்ரெண்டாக இல்லை கிராஷான்றது எனக்கு தெரியும். புரியுதுங்களா? ஸோ ஃபஸ்ட்டு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் மிஸ்டர் அப்துல், நீங்கள் கற்றுக்க வேண்டியது ட்ரெண்டு தான் என்ன. மேபி ஒரு சின்ன விஷயம் வேணால் நான் பண்ணுறேன் நான், ஏன்னா எல்லாத்தையும் நான் யூடியூப்பில் எடுக்க முடியாது. ஒன் திங் ஐ வில் டூ ஃபார் யூ. என்னென்னா, நீங்கள் பீன் ஸோ லாயல் அண்ட் இத்தனை வருஷம் இவ்வளோ சப்போர்ட் கொடுத்ததுனால பிளானிங் என்ன பிளான் பார்த்தீங்கன்னா, கம்மிங் டியூஸ்டே, இன்றைக்கி சண்டே, நாளைக்கு ஒரு நாள் விட்டுருங்க, திருப்பி டியூஸ்டே ஈவினிங் வந்து 7:30க்கு ஐ எம் பிளானிங் டு டேக் அ மாஸ்டர் கிளாஸ். என்ன மாஸ்டர் கிளாஸ்னால், முக்கியமாக இந்த ட்ரெண்டு எப்படி கண்டுபிடிக்கணும், ஒரு மார்க்கெட்டில் ட்ரெண்டு தான் என்ன, ஒரு ட்ரெண்டை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, கரெக்ஷனா இல்லை கிராஷா, ஒரு ட்ரெண்டு எப்படி போகுன்றதை வந்து ஃபுல் டீட்டெயில்டாக ட்ரெண்ட் அனாலிசிஸ் எப்படி பண்ணணுன்றதை ஒரு மாஸ்டர் கிளாஸ் மாதிரி எடுக்கலான்னு பிளான் வச்சுருக்கேன். ஸோ இன்கேஸ் அது வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே மாஸ்டர் கிளாஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்ஸை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன் யூ நீட் மாஸ்டர் கிளாஸ். ஸோ ஐ எம் பிளானிங் டு கீப் இட் ஆன் கம்மிங் டியூஸ்டே, இன்னும் 2 நாளில் ஈவினிங் 7:30. ஏன்னா எல்லாருமே ஆஃபீஸ்லாம் போயிட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக வருவீங்கன்றதுனால பிளான் வச்சுருக்கேன்.
ஸோ உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மாஸ்டர் கிளாஸ்ன்னு. ஐ வில் நோ தட் யூ வாண்ட் இட். ஸோ அதில் வந்து ஃபுல் ட்ரெண்டு பற்றி நான் எடுக்கிறேன். அது இல்லாமல் எங்களோட சப்ஜெக்டில் ஒரு சப்ஜெக்டையும் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன், மார்க்கெட் எப்படி இருக்குன்றது. ஸோ ஐ திங்க் தட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் ஆல் அவர் சப்ஸ்கிரைபர்ஸ். நீங்கள் வந்து அதை கற்றுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் அது வந்து நான் அந்த மாஸ்டர் கிளாஸ் எங்கே இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் எடுக்கல. வி ஆர் கோயிங் டு டூ இட் இன் அவர் ட்ரேட் அச்சீவர்ஸ் ஆப். நீங்கள் வந்து நம்மளோட ட்ரேட் அச்சீவர்ஸ் ஆப்பை வந்து ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு ட்ரேட் அச்சீவர்ஸ்ன்னு டைப் பண்ணிங்கனாலே நம்மளோட ட்ரேட் அச்சீவர்ஸ் ஆப் வரும். அண்ட் அதே மாதிரி இந்த யூடியூப் லைவ் போயிட்டுருக்கு பார்த்தீங்களா, இதில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து அதுக்கான கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்கேன். அந்த கூகுள் ஃபார்மை வந்து நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட டீம் வந்து பேக்அண்ட் டீம் வந்து உங்களை அந்த மாஸ்டர் கிளாஸ் வரும்போது அதில் ஆட் பண்ணிவிடுவாங்க. ஸோ அந்த கூகுள் ஃபார்மை யூஸ் பண்ணி மாஸ்டர் கிளாஸுக்கு ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட நம்பர்ஸ் அதில் கூகுள் ஃபார்மில் இருந்து அவங்களே உங்களை ட்ரேட் அச்சீவர்ஸ் ஆப்புக்குள்ளே இன்பில் பண்ணிவிடுவாங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு 7:30 டியூஸ்டே மார்க்கெட் நம்மளோட மாஸ்டர் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும்போது நீங்கள் அதில் ஃபுல்லாக பார்த்துக்கலாம். அதில் ட்ரெண்டுனா என்ன, ஃபுல் மாஸ்டர் கிளாஸ் தெளிவாக எடுக்கிறேன், உங்களுக்கு தெளிவாக புரியும். ஏன்னா நிறைய பேருக்கு என்னென்னா, எனக்கு முக்கியமாக ஒரு பேசிக் ஒரு ட்ரெண்டாவது தெரியணும். ஏன்னா உங்களுக்கு ஏன் எடுக்கிறோம், ஏன் பை பண்ணுறோம், ஏன் செல் பண்ணுறோன்னே நிறைய பேருக்கு புரியாது. அதனால தான் நம்ம பேசிக்காக மார்க்கெட்டில் என்னன்றது புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் ஐ வாண்ட் டு ஷேர் திஸ் வித் அவர் சப்ஸ்கிரைபர்ஸ். டெஃபினெட்லி இட் வில் பி யூஸ்ஃபுல். ஸோ டியூஸ்டே ஈவினிங் 7:30 நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இட் வில் பி அ வெரி யூஸ்ஃபுல் செஷன். மாஸ்டர் கிளாஸில் நம்ம இது பண்ணுவோம், ரைட்? ட்ரெண்டை பற்றி கற்றுக்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் இது Q&A செஷன். ஸோ வில் கோ வித் Q&A அலோன். ஸோ அப்துல், நீங்கள் கேட்ட மாதிரி ஸ்விங் ட்ரேடிங்கில் லாங் டேர்ம் நான் வச்சுருக்கேன். 3 days 5 days போது கேப் அப் கேப் டவுனு நான் முன்னாடியே சொன்னேன்ல. இந்த ட்ரெண்டு விஷயம் ஏன் சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மார்க்கெட்டில் நீங்கள் ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா நல்லா இந்த ட்ரெண்டு நான் கற்றுக் கொடுத்துட்ட பிறகு இன்னும் கொஞ்சம் தெளிவாக இருக்கும். ஒரு ட்ரெண்டு பை ட்ரெண்டா செல் ட்ரெண்டா அப்படின்றது தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு நல்ல ஒரு விஷயம் என்ன புரிஞ்சிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, கேப் அப்போ இல்லை கேப் டவுனோ எப்படி ஆகும்னா, மார்க்கெட் எந்த ட்ரெண்டோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட் வந்து இது அப் ட்ரெண்டுன்னு வச்சுக்கோங்களேன். நெக்ஸ்ட் இலக்கு இவ்வளோ தான் போகணும். லெட்ஸ் சே திஸ் இஸ் 80 அண்ட் திஸ் இஸ் 100. இங்கே வந்து மார்க்கெட் வந்து 92ல் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா 95ல் தான் ஓப்பன் ஆகுதுன்னா, பிகாஸ் மார்க்கெட் இஸ் என்ன அப் ட்ரெண்ட். ஒரு அப் ட்ரெண்டில் இந்த கேப் அப்பு தான் நடக்கும் மோஸ்ட்லி. நீங்கள் போயிட்டு கேரக்டர் அனாலிசிஸ்ன்னு சொல்லி நீங்கள் பின்னாடி போய் நிஃப்டியாக இருக்கட்டும், பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும், கோல்டாக இருக்கட்டும், எந்த சார்ட் வேணால் எடுத்துக்கோங்களேன். முதல்ல ட்ரெண்டு தான் என்னென்னு புரிஞ்சுக்கணும். ட்ரெண்டு நீங்கள் கற்றுக்கிட்ட பிறகு ட்ரெண்டில் கூட பார்த்தீங்கன்னா கேப் அப்பும் கேப் டவுனும் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். நீங்கள் அப் ட்ரெண்டில் பையில் இருந்தீங்கன்னா கேப் அப்ஸ் தான் மோஸ்ட்லி இருக்குமே தவிர கேப் டவுன்ஸை காட்டிலையும். இது ஏன்னு பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் அ யூனிவர்சல் லா. அண்ட் ஒன் மோர் திங், ஏன் கேப் அப் கேப் டவுன் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, தட் இஸ் பிகாஸ் ஆஃப் அவர் மார்க்கெட் க்ளோசஸ். நிஃப்டி வந்து இப்போ என்எஸ்சி வந்து என்ன பண்ணிடுறாங்க, 9:15 ஓப்பன் பண்ணிவிட்டு 3:30க்கு க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஆனால் கிஃப்ட் நிஃப்டி வந்து உங்களுக்கு நைட்டு வரைக்கும் ட்ராவல் ஆகிட்டு. அப்போ ட்ரெண்ட் அப் ட்ரெண்டில் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட் என்ன ஆகும்னா மேலே ஏறிட்டே போகுது. அப்போ மேலே ஏறிட்டே போகும்போது என்ன ஆகும்னா, இங்கே க்ளோஸ் ஆனது திருப்பி ஓப்பன் ஆகிறது வந்து கிஃப்ட் நிஃப்டியோட க்ளோசிங் ப்ரைஸ் நமக்கு வந்து ஓப்பனிங் ப்ரைஸ் ஆகிடும். ஸோ அப்போ கேப் அப்புன்ற மாதிரி ஆகுது. ஆனால் ஆக்சுவலாக அது கேப் அப் இல்லை, மார்க்கெட் க்ளோஸ் பண்ணி வைக்கிறதுனால நடுவில் மார்க்கெட் ட்ராவல் ஆகிட்டு தான் இருக்குது. அந்த இதுதான் உங்களுக்கு கேப் அப் அண்ட் கேப் டவுனாக வர்றது. பட் மோஸ்ட் ப்ராபப்ளி வாட் ஹேப்பன்ஸ் இஸ், ட்ரெண்டு என்னவோ அதுக்கேற்ற மாதிரி தான் கேப் அப்பும் கேப் டவுனும் நடக்கும், ரைட்? ஐ ஹோப் தட் இஸ் கிளியர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஓகே, மாஸ்டர் கிளாஸ் எல்லோரும் கேட்டிருக்கீங்க. யா ஷோர், மாஸ்டர் கிளாஸ் பண்ணிடலாம். Question, Mr. Prasad Piano. Okay, mostly my entry is at retracement after a channel, but hitting stop loss by minor structures forming at the level of retracement. How to avoid it? இப்போ ஒரு கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிரசாத், மோஸ்ட்லி மை என்ட்ரி இஸ் அட் ரீட்ரேஸ்மெண்ட். இப்போ ஒரு ட்ரெண்டுன்னு வச்சுப்போம், இதுதான் ரீட்ரேஸ்மெண்ட் ஆஃப்டர் அ சேனல். ஓகே, இப்போ அவருக்கு என்ன ஆகுதுன்னா, ஒரு அப்போது சேனலோட பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டில் தான் அவர் என்ட்ரி எடுக்கிறாரு. பட் ஸ்டாப் லாஸ் மைனஸ் ஸ்ட்ரக்சர் ஃபார்மிங் அட் த லெவல் ஆஃப் ரீட்ரேஸ்மெண்ட். ஹவு டு அவாய்ட்? ஓகே, கிளியர். கொஸ்டின் என்னென்னு இப்போ புரிஞ்சிச்சா? இப்போ கொஸ்டின் என்னன்றது நான் சொல்லிடுறேன். இப்போ மிஸ்டர் பிரசாத் பியானோ என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, லெட்ஸ் சே இப்போது இந்த இடத்துல வந்து இது பிரேக் அவுட்.
இப்போ மிஸ்டர் பிரசாத் என்ன பண்ணுறாருன்னா பிரேக் அவுட்டில் ட்ரேட் பண்ணுறதில்ல, பிரேக் அவுட் முடிச்சுட்டு திருப்பி இங்கே வருது பார்த்தீங்களா, மார்க்கெட் வந்து இந்த பிரேக்கான ஸ்ட்ரக்சரை வந்து இது பண்ணும், இது வந்து ரீட்ரேஸ்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துக்கு பேர், ஸோ இங்கே வந்து மார்க்கெட் என்ன ஆகுது, ரீட்ரேஸ்மெண்ட் ஆகுது. இப்போ பிரசாத் சார் என்ன பண்ணுறாருன்னா இந்த இடத்துல பை பண்ணுறாரு. இப்போ இங்கே பை பண்ணிவிட்டு என்ன பண்ணுவார்னா இவர் இந்த இடத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல ஸ்டாப் லாஸ் வைக்கிறார். இப்போ ஸ்டாப் லாஸ் பண்ணிட்ட பிறகு மார்க்கெட் கொஞ்சம் ஏறிட்டு என்ன ஆகுதுன்னா கடைசியில் இவரோட ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து இவரோட ஸ்டாப்பை ஹிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டார்கெட் போகுது. இதுக்கு என்ன முக்கியமான ரீசன்னா மிஸ்டர் பிரசாத், ஃபர்ஸ்ட் திங் இஸ் தெர் ஆர் சர்டன் ரூல்ஸ் இன் ட்ரேடிங் சேனல். சேனலை ட்ரேட் பண்ணுறதுக்கு சர்டன் ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல் என்னன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒன் திங் ஐம் கோன் டெல் யூ, இதையும் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேர் ட்ரெண்ட் லைன் ட்ரேட் பண்ணிட்டுருக்காங்க, ட்ரெண்ட் லைன் அண்ட் சேனல். ஸோ நான் மாஸ்டர் கிளாஸில் உங்களுக்கு ட்ரெண்டு மட்டும் இல்லாமல் ட்ரெண்ட் லைனு இந்த சேனலில் எப்படி இது ஆகுன்றதையும் நான் கிளியராக போட்டு காட்டுறேன். ஃபைன். ஸோ வில் பி ட்ரெண்ட் லைனோட ஒரு முக்கியமான ரூல்ஸ் ஆர் தேர். இது என்ன ரூலுன்னு பார்த்தீங்கன்னா என்னோட பர்சனலாக நான் ஒரு 15 இயர்ஸ் மார்க்கெட்டில் 15-16 இயர்ஸ் நான் மார்க்கெட்டில் கற்றுக்கிட்ட ஒரு ரூல்ஸ். இதை எப்படி ஃபார்ம் ஆகும், இது ஏன் பிரேக் ஆகுது, இது ஏன் பிரேக் ஆக மாட்டுது, அது கூட எப்படி ட்ரெண்டு கம்பைன் பண்ணலான்றது எல்லாமே அந்த மாஸ்டர் கிளாஸில் எடுக்கிறேன். டெஃபினட்டாக மாஸ்டர் கிளாஸ் வாங்க, ஐ வில் டீச் யூ ஆன் தட். பட் இங்கே என்னென்னா மிஸ்டர் பிரசாத், வாட் யூ ஹேவ் டு டூ இஸ் ஃபர்ஸ்ட் திங் இஸ் எஸ்எல் வைக்கிறதுக்குன்னு சர்டன் ரூல்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் ட்ரேட் என்ட்ரி இஸ் வெரி குட். இப்போ நீங்கள் சேனல் பிரேக் பண்ணுறீங்க, பிரேக் அவுட் ஆகிட்ட பிறகு அக்ரெசிவாக ட்ரேட் எடுக்காமல் ரீட்ரேஸ்மெண்ட்டில் தான் ட்ரேட் எடுக்கிறீங்க, தட் இஸ் ஆல் வெல் அண்ட் குட். ஆனாலும் ஸ்டாப் லாஸ் வைக்கிறதுக்குன்னு சர்டன் லெவல்ஸ் ஆகுது. முதல்ல நீங்கள் டிமாண்ட் சப்ளை ஜோன் எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். இப்போது எந்த இடத்துல சப்ளை இருக்குது இல்லை டிமாண்ட் இருக்குது, அப்போது ஸ்டாப் லாஸ் ஹண்டிங். நெக்ஸ்ட் திங் இஸ் ஸ்டாப் லாஸ் ஹண்டிங். ஏன்னா மார்க்கெட்டில் ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் ஒரு விஷயம் இருக்குது, கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளோட ஃபாலோவர் இருந்தால் வீடியோ பார்த்துட்டிங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ ஸ்டாப் லாஸ் ஹண்டிங்கிறது 100% மார்க்கெட்டில் இருக்குது. அப்போ ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் இருக்கும்போது நீங்கள் ஸ்டாப் எங்கே வைக்கிறீங்கன்றது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அப்போ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஸ்டாப் வைக்கிறது சப்ளை ஜோனோ இல்லை இந்த சப்ளை ஜோன் ஆர் டிமாண்ட் ஜோனுக்கு லெவல் தெரிஞ்சுக்கிட்டு வைக்கும்போது இட் வில் பி பெட்டர். ஸோ அப்போ நெக்ஸ்ட் திங் வாட் யூ ஹேவ் டு டூ இஸ் சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிங்க. எந்த இடத்துல வச்சா இன்ஸ்டிடியூஷன் ஸ்டாப் அடிக்க மாட்டாங்கன்ற சர்டன் லெவல்ஸ் ஆகுது. நான் எல்லாத்தையும் இங்கே சொல்ல முடியாது, பட் இது ஜென்ரலாக சொல்கிறேன். சப்ளை டிமாண்ட் ஜோன்ஸுன்றது என்னென்னு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இப்போ ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்கும் ஒரு வரைமுறை இருக்குது. இஷ்டத்துக்கு அவங்க வந்து இப்போ லெட்ஸே இங்கே சேனல் பிரேக் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இங்கேருந்து திருப்பி இவ்வளோ தூரம்லாம் எடுத்துகிட்டு வர முடியாது. தே ஹாவ் அ சர்டன் பாலிசி அண்ட் சர்டன் சிஸ்டம். அவங்களோட சிஸ்டமே அவங்க பிரேக் பண்ண மாட்டாங்க. அப்போ ஃபஸ்ட் திங் இஸ் வாட் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் இஸ் அந்த சிஸ்டம் எவ்வளோ தூரம் அவங்க வச்சுருக்காங்கன்றதையும் யூ ஹேவ் டு லேர்ன். அப்போ ஒன்ஸ் நீங்கள் சப்ளை டிமாண்ட் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஸ்டாப் லாஸ் வச்சிங்கன்னா அப்போ என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட் உங்களோட ஸ்டாப் லாஸ் அடிக்காமல் திரும்பி போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ரெண்டாவது விஷயம், இல்லை எனக்கு சப்ளை டிமாண்ட் தெரியாது சார், எனக்கு அதை பற்றி ஐடியா இல்லை, நான் என்ன பண்ணலான்னா ஒரு ட்ரிக்கு வேணால் சொல்கிறேன். இப்போ நீங்கள் இந்த மாதிரி ட்ரேட் எடுக்கும் போதெல்லாம் எனக்கு ஸ்டாப் லாஸ் தான் அடிக்குது, ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு ட்ரேட் டார்கெட் போகுதுன்னா ஒன் ஸ்மார்ட் திங் யூ கேன் டூ இஸ் நீங்கள் உங்களோட ஜேர்னல் எடுங்க. என்னென்னா நீங்கள் ட்ரேட் எத்தனை வாட்டி சேனல் ட்ரேட் பண்ணீங்களோ அத்தனை சேனல்ஸையும் எடுத்து ப்ரீவியஸ் ரெக்கார்டு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எல்லாத்தையும் எழுதுங்க. இந்த இடத்துல பை பண்ணேன், இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் போட்டேன், இந்த இடத்துல டார்கெட், எத்தனை பாயிண்ட் ஸ்டாப் ஆச்சுதுன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் எப்போ மார்க்கெட் திரும்பிச்சுன்னு பார்த்துட்டு இனிமேல் என்ட்ரியை வந்து ரீட்ரேஸ்மெண்ட் இந்த இடத்துல எடுக்கிறதுக்கு பதில் எங்கே ஸ்டாப் லாஸ் போட்டிங்களோ இந்த இடத்துல என்ட்ரி எடுங்க. அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் மார்க்கெட் நீங்கள் இங்கே தான் பை எடுப்பீங்கன்னு நினச்சி இன்ஸ்டியூஷன் இங்கே வந்து ஸ்டாப் அடிப்பாங்க. ஸ்டாப் அடிக்கிற இடத்துல இப்போ என்ட்ரி கிடைக்கும், அதுக்கப்புறம் யூ வில் பி இன் ப்ராஃபிட்ஸ். ஸோ ஒரு சின்ன ட்ரிக் நம்ம லைட்டாக சேஞ்ச் பண்ணிக்கணும்னா இட் வில் பி பெட்டர். ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா உங்களோட என்ட்ரியை தூக்கிட்டு போய் எஸ்எல்ல இதில் சம்டைம்ஸ் ட்ரேட் கேன் பி மிஸ்ட். இதில் என்னென்னா நிறைய பேருக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, சார் அந்த இடத்துல எனக்கு சம்டைம் ட்ரேடு கிடைக்காமல் போயிடுச்சே. உங்களுக்கு நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இட் இஸ் பெட்டர் டு ஹாவ் நத்திங் தேன் லாஸஸ். லாஸ் ஆகிறது காட்டிலும் சும்மா இருக்கிறது பெட்டர். அப்போது எனக்கு ஒரு ட்ரேடு கிடைச்சாலும் என்ட்ரி கரெக்டாக கிடச்சி ப்ராஃபிட் கொடுத்தா போதுமே தவிர நான் 10 ட்ரேடு கிடச்சி ஸ்டாப் லாஸ் அடிக்கிறதுக்கு ஒரு ட்ரேடு என்ட்ரி கிடச்சும் டார்கெட் கொடுக்குறது இட் இஸ் பெட்டர். ஸோ அந்த மைண்ட் செட்டை உள்ளே எடுத்துக்கிட்டிங்கன்னா then it will be very helpful to Mr. Prasad. All right, so I hope that answers the question. Next pakalama. Great. Miss Lavanya Jayaraj, US market recession varuma, on that time what about our markets? Fine. இப்போ என்னன்னா நிறைய பேருக்கு இந்த US recession வந்து ஒரு பெரிய கொஸ்டினாக இருக்குது. என்ன கொஸ்டின் பார்த்தீங்கன்னா யூஎஸ் ரிசெஷன் வருமான்ட்டு. மோரோவர் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா
ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனில் வந்து நீங்கள் பார்க்காத, நம்ம இது வரைக்கும் பார்க்காத ஒரு பிரசிடென்ட்னா ட்ரம்ப். ஏன்னா ட்ரம்ப் 2.0 எப்படி இருக்குன்னா, ஃபஸ்ட்டு டைம் அவர் பண்ணது காட்டிலையும் இந்த வாட்டி வந்து ஒரு பயங்கர அக்ரெசிவாக பண்ணிகிட்ருக்காரு. ப்ளஸ் அவர் ஈலான் மஸ்க் கூட சேர்ந்து பண்ணுறது இட் இஸ் வெரி மோர் ஃபாஸ்டர். ஸோ இப்போ இங்கே என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, ரிசெஷன் வருமானது கொஞ்சம் டவுட்டு தான். ரிசெஷன் மீன்ஸ் ஐ எம் டாக்கிங் அபவுட் அ கிரேட் டிப்ரெஷனோ இல்லை மேஜர் கிராஷோ அந்த மாதிரி ஒரு விஷயங்கன்றது கொஞ்சம் டவுட்டு தான். இப்போதைக்கு மார்க்கெட் ஸ்டர்ன் அண்ட் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. இப்போ போயிட்டுருக்க டேர்ம்ஸ் ஒரு வேளை ட்ரம்ப் லட்சே சைனா அண்ட் யூஎஸ் 2 பேருமே ஒரு சமரசத்துக்கு வந்துட்டாங்க, இஸ்ரேல் அவங்களோட வாரை ஸ்டாப் பண்ணிட்டாங்க, ரஷ்யா யுக்ரைனும் ஓரளவுக்கு சமரசத்துக்கு வராங்க அப்படின்ற பட்சத்தில் மார்க்கெட்ஸ் ஆர் பவுண்ட் டு ரீபவுண்ட். நமக்கு கீழே வந்த மார்க்கெட் திருப்பி எல்லாமே மேலே ஏறதுக்கான ஹை பாசிபிலிட்டிஸ் ஆர் தேர். ஸோ திஸ் இஸ் நாட் அ டைம் ஃபார் கிராஷ். கொஞ்சம் டைம் எடுக்கலாம். நான் அதே மாதிரி ஏன்னா நிறைய பேர் நீங்கள் கேட்குறதும் அதுதான், சார் நீங்கள் 2019 ப்ரிடிக்ட் பண்ணிங்களே எப்படி அதுன்ட்டு. ஸோ தெர் ஆர் சர்டன் திங்ஸ் வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் இந்த மார்க்கெட். ஏன்னா எல்லாமே ஒரே விஷயந்தான் கிடையாது. டெக்னிக்கல்ஸும் ஒன்று இருக்குது, பியாண்ட் டெக்னிக்கல்ஸ்னு ஒன்று இருக்குது. இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் தெரிஞ்சுக்கிட்டது டெக்னிக்கல்ஸ், சொல்லி கொடுக்குறதும் டெக்னிக்கல், பட் தேர் ஆர் சர்டன் திங்ஸ் தட் ஆர் பியாண்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ். அந்த பியாண்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, டெக்னிக்கல்ஸ்ன்றது நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குதுன்னா, சார்ட்டை எப்படி அனலைஸ் பண்ணணும், அடுத்தது சார்ட் எவ்வளோ தூரம் போகலாம் இறங்கலாம்ன்றதை கற்றுக் கொடுக்குறது டெக்னிக்கல், ரைட்? பட் இப்போது டெக்னிக்கல் வச்சு நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணலாம், ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்ணலாம், இங்கேருந்து இவ்வளோ தூரம் போகுன்றது ஃபிக்ஸ் பண்ணலாம். இப்போ ஃபார் அன் இன்ஸ்டன்ஸ் லெட்ஸ் சே 1000 rupees இருக்குது ஸ்டாக், 1100 போகும், 950 ஸ்டாப் லாஸ் வைக்கலாம், அடித்தா இங்கே வரலாம், இல்லைனா 1100 வரைக்கும் போகுன்றதை நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியும். திஸ் இஸ் டெக்னிக்கல், ரைட்? இந்த பியாண்ட் டெக்னிக்கல் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த 1100 3 daysல போயிடும் அப்படின்றது பியாண்ட் டெக்னிக்கல். அப்போ பியாண்ட் டெக்னிக்கல்ன்றது எதை நோக்கி போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, that is time. So one who masters time can control the markets to make profits. More easier way என்னன்னா டைம். சார் என்ன சார் புதுசாக சொல்கிறீங்க? சரி, மார்க்கெட்டில் டைம் இஸ் ஆல்சோ அ கான்செப்ட். என்னென்னா ஐ எம் அ கான்ஸ்டன்ட் லேர்னர் ஆஸ் வெல். நான் உண்மையை சொல்லணும்னா ஃபுல்லாக இதை நான் மாஸ்டர் பண்ணிட்டேன்னா கிடையாது. ஐ பீன் லேர்னிங் அபவுட் ப்ரிடிக்ஷன் ஆஃப் டைம். நான் என்னோட பழைய ட்விட்டர் அக்கௌண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா டைமை பேஸ் பண்ணி சர்டன் நம்ம என்ன சொல்கிறது அனாலிசிஸ்லாம் பண்ணி போட்டிருந்தோம். அதுவும் நடந்தும் இருக்குது. நிறைய பேர் அதை கேட்டிருந்தீங்க. இப்போ கூட சில பேர் சார் ட்விட்டர்லாம் ஏற்கனவே போட்டிருந்தீங்க, அந்த கமெண்ட்டையும் இப்போ பார்த்தேன் நான். அந்த இதுவெல்லாம் அப்டேட் பண்ணுறது இல்லையான்ட்டு. ஐ எம் ஸ்டில் அ லேர்னர் ஆன் டைம் பேஸ்ட் அனாலிசிஸ். டைம் பேஸ்டுன்னும் போது எனக்கு வந்து இப்போ ஏற்கனவே எனக்கு தெரிஞ்சது என்னென்னா, 1000 rupees இருக்குது, 1100 போய்ட்டுன்றது தெரியும். அந்த 1100 எத்தனை நாளுக்குள்ளே போகுன்றது தான் விஷயம். ஸோ அப்போது உங்களுக்கு டைம் பேஸ்டு ட்ரேடிங் இருக்கானா? கண்டிப்பாக இருக்குது. அண்ட் தட் இஸ் வாட் ஐ கால் ஆஸ் பியாண்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ். டெக்னிக்கல்ன்றது உங்களுக்கு எங்கே போகுன்றது சொல்கிறது, பியாண்ட் டெக்னிக்கல்ன்றது என்னைக்குள்ளே போகுன்றதை சொல்கிறது. அப்போது டைம் எப்படி கண்டுபிடிக்கலான்னா, இப்போ என்கிட்ட அதுக்கு ஃபுல் ஆன்சர் கிடையாது. அதனால தான் நான் எதுவுமே எடுக்கிறது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கிளாஸஸ் எடுக்கிறதா இருக்கட்டும், இல்லை ஒருத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோன்னா நமக்கு முதல்ல 100% தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம சொல்லிக் கொடுக்கணும். எனக்கு ஒரு 70% தான் தெரியணும்னா அது எடுக்கிறது இட் இஸ் நாட் ரைட் திங். அதனால தான் நம்ம இது வரைக்கும் டைம் பேஸ்டு டெக்னிக்கல்ஸை சொல்லிக் கொடுத்ததில்லை. அண்ட் ஐ எம் நாட் இன் டு இட் ஃபுல்லி. நானும் இன்னும் ஃபுல்லாக முடிச்சிக்கலாம். ஐ எம் ஸ்டில் லேர்னிங் அபவுட் இட். ஆனால் 70% ஒரு 60 to 70% அந்த இதுவை ஐ ஹவ் ஏபிள் டு மாஸ்டர் இட். அண்ட் அதுக்கான ஸ்டடீஸ் எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன். நிறைய விஷயங்கள் அதில் இருந்து கற்றுக்கிட்டேன் நான். ஸோ அதுவும் பண்ணிட்டு தான் இருக்கேன். தட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி ஸ்டடீஸ் விச் ஐ எம் டூயிங். என்னென்னா கொஞ்சம் இன்னும் மெருகேற்றுறதுக்காக. ஆனால் ஒரு நாள் என்றைக்காவது முடிச்சிட்டேன்னா டெஃபினட்டாக அதையும் சொல்லிக் கொடுக்கலான்ற ஐடியாவில் தான் இருக்கேன். கண்டிப்பாக சொல்லியும் தருவேன். ஏன்னா நம்ம புரிஞ்சுக்கிட்டது என்னை பொறுத்த வரைக்கும் நாலேஜ் இஸ், அது ஷேர் பண்ணுற வரைக்கும் அது நாலேஜே கிடையாது. எனக்கு ஒரு விஷயம் தெரியும்னு சொல்கிறதுல எந்த யூஸும் இல்லை. எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை இன்னொருத்தங்களுக்கு சொல்லி அவங்கள புரிய வைக்கும் போது தான் தென் இட் இஸ் பவர் ஆஃப் நாலேஜ். ஸோ நாலேஜ் இஸ் சம்திங் யூ ஷேர். உங்களுக்கு தெரியுன்றது நம்மளே வச்சுக்கிறது இல்லை, தெரிஞ்சதை சொல்லி கொடுத்து அவங்களுக்கும் புரிய வைக்கிறது தான் நாலேஜ். ஸோ இது என்றைக்காவது ஒரு நாள் அந்த டைம் வரும்போது டெஃபினட்டாக ஐ வில் ட்ரை டு எக்ஸ்பிளைன் இட், ரைட்? ஆனால் இது எப்படி இந்த டைமை பற்றி கொஞ்சம் இதுனா லிக்விடிட்டி கான்செப்ட் அண்ட் டைம். ஓகே, டைமை பற்றி சொல்லுங்கன்னா சிம்பிள் லாஜிக். டைம் எப்படி ப்ரெடிக்ட் பண்ண முடியும் அப்படின்னா ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன், யோசிச்சு பாருங்கள். இப்போ நீங்கள் வந்து இங்கே உங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. ஆஃபீஸ்லேருந்து உங்கள் வீட்டுக்கு போகிறீங்க அப்படின்ற இப்போ கேட்குறாங்க, சார் உங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னா என்ன சொல்லுங்க? 40 minutes. இப்போ ஒரு ½ an hour ஆகும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இன்னொன்று கேட்குறேன், ஒரு வேளை ஹெவி டிராஃபிக் இருக்குன்னா எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு 45 minutes போயிடுவேன் சார்.
இது எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சார் நான் டெய்லி போயிட்டு வரேன் சார் எங்கள் வீட்டுக்கு. எனக்கு தெரியாதா? இந்த ரூட்டில் போகணுன்னா ½ hour ஆகும். டிராஃபிக் இருந்தால் 45 to 50 மினிட்ஸில் நான் வீட்டுக்கு போயிடுவேன். இது எனக்கு ரெகுலராக போயிட்டு வரதுனால தெரியும். அந்த ரெகுலராக போயிட்டு வர வார்த்தை ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா மார்க்கெட்லேயும் ரெகுலராக உள்ளே போயிட்டு வெளியே வந்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே தெரிய ஆரம்பிச்சிடும். இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கோ இந்த ஸ்கிரிப்டோ இது வந்து ரெகுலராக போயிட்டு வரதுனால எனக்கு தெரியும். இது இந்த இடத்துலேருந்து 100 பாயிண்ட் மேலே ஏறதுக்கு இத்தனை நாள் ஆகும். ஸோ டைம் இஸ் டிரைவ்ட் ஃப்ரம் ரெகுலர்லி பீயிங் இன் த மார்க்கெட். அப்போது டைம்லாம் கற்றுக்கணுன்னா முதல்ல மார்க்கெட்டில் என்னன்றது புரிஞ்சுக்கணும். முதல்ல கரெக்டான வழி தெரியணும். மார்க்கெட் எப்படி போகுன்ற அந்த டெஸ்டினேஷனுக்கான வழி தெரிஞ்சுச்சுன்னா அந்த டெஸ்டினேஷன் எந்த டைமுக்குள்ளே போகுதுன்றதை கிளியராக கண்டுபிடிக்க முடியும். ஸோ தட் இஸ் ஹவு டைம் இஸ் பீங் டிரைவ்ட். அது இல்லாமல் நிறைய விஷயங்கள் இருக்குது, அதுக்குள்ளே டீப்பாக போக வேண்டாம். பட் டைம் இஸ் ஆல்சோ தேர். ஐ டூ பிலீவ் இட். ரைட், ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஃபைன். இது கேட்காதீங்க. நான் ஏற்கனவே அனௌன்ஸ்மெண்ட்லேயே சொல்லியிருந்தேன், ஸ்டாக்ஸை வந்து நம்ம அனலைஸ் பண்ண முடியாது. தி செபி ரூட். நான் ஸ்டாக்ஸை டேரெக்டாக காட்ட முடியாது. 3 months பேக் சார்ட் காட்டுறதுல எந்த ஒரு யூஸும் இல்லை. ஸோ அதனால் நம்ம பண்ணல. வேறு கொஸ்டின் பார்க்கலாமா? கோவிட் நியூஸ் மார்க்கெட் அஃபெக்ட் பண்ணுமா? ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் கோன் பி அ பிக் இம்பேக்ட். இந்த டைம் வந்து ஒரு பெரிய இம்பேக்ட் இருக்குன்றதை நான் பிலீவ் பண்ணல. ஸோ ஐ டோன்ட் திங்க் இந்த வாட்டி வர கோவிட் இது வந்து பெரிய லெவலில் இம்பேக்ட் இருக்குன்றதை நான் எதிர்பார்க்கல. நெக்ஸ்ட், something about your biggest fortune in the market. Well, my biggest fortune எதுன்னு சொல்லணும்னா crude oil. Crude oil I think 2018 or 2019, I'm not sure, கரெக்டாக ஞாபகம் இல்லை எனக்கு. அராம்கோ அட்டாக். நான் வந்து க்ரூட் ஆயில் நம்ம அந்த டைமில் ரிவ்யூவில் க்ரூட் ஆயிலும் இன்க்ளூட் பண்ணி ரெகுலராக கொடுத்துட்ருப்போம். அந்த டைமில் ஆப்ஷன்ஸ் வந்து நான் நிறைய பை பண்ணி வச்சுருந்தேன், கால் ஆப்ஷன்ஸ். ஐ திங்க் ஃபார் 50,000 or 40,000 கால் ஆப்ஷன் பை பண்ணி வச்சுருந்தேன் க்ரூட் ஆயிலில். அராம்கோ அட்டாக் Saturday or Sunday அண்ட் மண்டே மார்னிங்கு க்ரூட் ஆயில் ஹியூஜ் அப்பு. ஐ திங்க் அரௌண்ட் 40,000 இன்வெஸ்ட் பண்ணதுக்கு இட் வெண்ட் அப் டு 7 to 8 lakhs வரைக்கும், 20 times வரைக்கும் மேலே போச்சு. தட் வாஸ் அ ஹியூஜ் ஃபார்ச்சூன். சின்ன ட்ரேடில் பெரிய ப்ராஃபிட்டாக எடுத்தது. அது ஒன் ஆஃப் தி அராம்கோ அட்டாக்ல நல்ல ப்ராஃபிட் கொடுத்துச்சு. ஓகே, தென் liquidity concept. See, liquidity concept, yeah, இதை பற்றி கொஞ்சம் பேசுகிறேன் நான் முடிஞ்சா. லிக்விடிட்டி இந்த கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் ஒரிஜினல் லிக்விடிட்டி கான்செப்ட்டுக்கும் இன்றைக்கி மார்க்கெட்டில் இருக்க நிறைய லிக்விடிட்டி கான்செப்ட்டுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரிஜினல் லிக்விடிட்டி கான்செப்ட் அப்படின்னு எடுக்கணும்னா இட் ஹேஸ் டு பி டிரைவ்ட் ஃப்ரம் வைக்காஃப் மெத்தட். ரிச்சர்ட் வைக்காஃப் அப்படின்றத ஒருத்தர் இருந்தார். ஹி வாஸ் அ ஸ்டாக் ட்ரேடர். அண்ட் இப்போ நமக்கு ஊரில் எப்படி செபி இருக்கோ அந்த மாதிரி ஒரு நியூயார்க்கில் இருக்கக்கூடிய எக்ஸ்சேஞ்சோட ஒரு அஃபீஷியல் அவர் ஒன் ஆஃப் தி ஸ்டடீஸ் தான் வந்து முக்கியமாக என்ன ஸ்டடின்னு பார்த்தீங்கன்னா, தட் இஸ் லிக்விடிட்டி கான்செப்ட். லிக்விடிட்டியில் எப்படி ஃப்ளோ இருக்கும், மார்க்கெட் எந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் போகுன்ற ஒரு ஐடியாலஜி கண்டுபிடிச்ச ஒரு முன்னோடி யாருன்னு பார்த்தீங்கன்னா ரிச்சர்ட் வைக்காஃப். இன்றைக்கான நிறைய பேர் இந்த சின்ன சின்ன இதுவை சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு லிக்விடிட்டி கான்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இது சொல்கிறது வந்து ரியாலிட்டி ஆஃப் லிக்விடிட்டியே கிடையாது. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். ரிச்சர்ட் வைக்காஃபோட மெத்தடு படிச்சிங்கன்னா தென் யூ வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் லிக்விடிட்டி அண்ட் ஹவு மார்க்கெட் ஃபேர் வேல்யூ கேப்பாக இருக்கட்டும் அண்ட் நிறைய விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா. அதுக்குள்ளே ரொம்ப டீட்டெயிலாக போகல. பட் இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் டெக்னிக்கல்ஸ் அப்ரோச் பண்ணுற விதமே பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆல்மோஸ்ட் லிக்விடிட்டி கான்செப்ட்டும் இதுவும் கிட்டத்தட்ட ஒன்றா தான் இருக்கும். ஒன்லி திங் இஸ் நேம்ஸ் ஆர் லிட்டில் பிட் ஆஃப் சேஞ்சஸ், அவ்வளோதானே தவிர நான் படித்ததும் நான் டெக்னிக்கலாக கற்றுக்கிட்டதும் சொல்லிக் கொடுக்குறதும் என்னென்னா இட் இஸ் ஆல்மோஸ்ட் சிமிலர் டு தட். பட் இது வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் ரூல்ஸாக ஃபார்ம் பண்ணி வச்சது. அது வந்து கொஞ்சம் பேர் மட்டும் தான் டிஃப்ரென்ஸ். பட் லிக்விடிட்டி வச்சு தான் இதுக்கு தான் இது இப்போ நியூவாக என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சார் ஸ்மார்ட் மணி கான்செப்ட் சொல்லிக் கொடுங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டுருந்தீங்க. ஸ்மார்ட் மணி கான்செப்ட்ன்றது நீங்கள் தெளிவாக புரியணும்னா ஒன்றும் இல்லை, என்னோடய பழைய வீடியோஸ் எடுத்து பாருங்கள். அதில் வந்து மாஸ்டர் கிளாஸ் எடுத்திருக்கேன், எப்படி வந்து இன்ஸ்டிடியூஷனல் ஸ்டாப் ஹண்டிங், தட் இஸ் ஹவு லிக்விடிட்டி கிரன்ச் அண்ட் லிக்விடிட்டி ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் ஒர்க்ஸ். அதுதான் ஸ்மார்ட் மணி கான்செப்ட்டுக்கான பேஸ். அதில் டெக்னிக்கல் யூஸ் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணுன்றதை நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோமே தவிர ஸ்மார்ட் மணி கான்செப்ட் வந்து இப்போ நியூவாக வந்து ஒரு புதுசாக ஒரு டெர்மினாலஜி. இப்போ என்னென்னா மக்களுக்கு எப்போவுமே புதுசாக ஒரு பேர் தேவைப்படுது. அதுதான் பிரச்சனை.
பேரை வச்சு எந்த யூஸும் கிடையாது. சொல்லிக் கொடுக்குற விஷயத்தில் சப்ஜெக்டில் ஒர்த் இருக்கா இல்லையான்றது தான் முக்கியம். இப்போது நாளைக்கே நம்ம பேரை மாதிரி ஸ்மார்ட் மணி கான்செப்ட்னு சொன்னால் நிறைய பேர் ஸ்மார்ட் மணின்ட்டு விஷயம் என்னென்னா சப்ஜெக்ட் ஸ்ட்ராங்காக இருக்கா இல்லையான்ட்டு. ஸ்மார்ட் மணி இஸ் நத்திங் பட் ஸ்டாப் லாஸ் ஹண்டிங்கை எங்கே வச்சா ஸ்டாப் லாஸ் அடிக்காமல் இருக்கும். கேப் அப்ஸ் அண்ட் கேப் டவுன்ஸ் ஏன் நடக்குது, அதே மாதிரி ஒரு மார்க்கெட்டில் லிக்விடிட்டி ஒரு இடத்துல ஹையாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த லிக்விடிட்டி எவ்வளோ தூரம் வரலாம், அந்த இடத்துல ஏன் சைட்வேஸ் ஆகுதுன்றதை முன்னாடியே கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு கான்செப்ட் தான் ஸ்மார்ட் மணி கான்செப்ட். So that is a huge study which has to go with hand to hand with Richard Wyckoff method. Richard Wyckoff method இல்லாமல் சும்மா ஸ்மார்ட் மணி கான்செப்ட் இந்த ஒரு இதெல்லாம் வருது பார்த்தீங்களா, ஆடு உங்களுக்கு ₹200 ஸ்மார்ட் மணி கான்செப்ட் கற்றுக் கொடுக்குறோம், $499 இது என்ரோல் பண்ணிங்கன்னா ஸ்மார்ட் மணி கான்செப்ட். தோஸ் ஆர் ஆல் ஜஸ்ட் சும்மா ஏதோ ஒன்று சொல்லணுன்றது சொல்கிறது. ஆக்சுவல் ஸ்மார்ட் மணி கான்செப்ட் ஹேஸ் டு கோ அண்ட் ஹேண்ட் டு ஹேண்ட் வித் ரிச்சர்ட் வைக்காஃப் மெத்தட். அதுலேயும் ட்ரெண்ட் ரிவர்சல் கான்செப்ட்டும் ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் இதெல்லாம் என்னன்ற சப்ளை டிமாண்ட் ஜோன்ஸ் எல்லாம் தெரிஞ்சால் மட்டும்தான் ப்ராப்பர் ஸ்மார்ட் மணி கான்செப்ட்ன்றதை நம்ம கொண்டு வர முடியும். இது எல்லாமே மோஸ்ட்லி நம்மளோட டெக்னிக்கல்ஸ்லேயே பேர் மட்டும் தான் இல்லையே தவிர அதோட எல்லா கான்செப்ட்டும் we are already teaching it. Fine. Okay, next. Practical engineer question என்ன கேட்டிருக்காருன்னா, ஹாய் கிஷோர், கேன் யூ ஷேர் தட் இஃப் வி ட்ரேஸ் தி நெட் வால்யூம் வித் RSI அண்ட் வால்யூம் ஆசிலேட்டர் மிக்சிங் வித் ட்ரெண்ட் பேட்டர்ன் கேன் வி ப்ரெடிக்ட் த மார்க்கெட்? சரி, நீங்கள் ட்ரெண்டு கற்றுக்கிட்டீங்கனாலே போதும். மார்க்கெட்டில் அல்டிமேட் இஸ் ட்ரெண்ட். ரெண்டு விஷயம் ஒரு ட்ரேடருக்கு முக்கியம். ஒன்று ட்ரெண்டு, இன்னொன்று ட்ரெண்ட் ரிவர்சல். ட்ரெண்ட் ரிவர்சல்ன்றது இந்த RSI போட்டுட்டு வால்யூம் இண்டிகேட்டரை வச்சுட்டு ஆசிலேட்டரை பார்த்துட்டு டைவர்ஜென்ஸு கன்வர்ஜென்ஸு இதை வச்சு பார்க்குறதுல ட்ரெண்ட் ரிவர்சல் இஸ் பியூர் டெக்னிக்கல்ஸ். ஒரு மார்க்கெட்டை ப்ராப்பர் ஸ்ட்ரக்சராக எப்படி ட்ரெண்ட் ரிவர்சல்ன்றதை கண்டுபிடிக்க தெரியணும். என்னோட ஒரு 15 இயர்ஸ் ஸ்டடியில் நான் உருவாக்கின ஒரு கான்செப்ட் தான் ட்ரெண்ட் ரிவர்சல். பேரை சொல்லலை, அதுக்குள்ளே இருக்க ஸ்டடி. அது நம்ம நார்மலாகவே நம்ம கிளாஸ் எடுக்கும்போது அதை சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. ட்ரெண்ட் ரிவர்சல்ன்ற கான்செப்ட், அந்த கான்செப்ட்டில் தான் நான் எப்படி மார்க்கெட்டை ட்ரெண்ட் ரிவர்சல்ன்றதை இப்போ நீங்கள் ட்ரெண்ட் ரிவர்சல் தெரிஞ்சாலே போதும். நீங்கள் ஆசிலேட்டர்லாம் யூஸ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. தீஸ் ஆர் ஆல் ஜஸ்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இட் இஸ் ஃபார் இண்டிகேஷன் தானே, இட் இஸ் நாட் ஃபார் கன்ஃபர்மேஷன். ஸோ முதல்ல நீங்கள் ட்ரெண்டுனா என்னன்றது புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு பாதி பிரச்சனை முடிஞ்சிடும். ஸோ அதை நம்ம ட்ரெண்டு வந்து மாஸ்டர் கிளாஸில் பார்த்துடலாம். Okay, Mr. Abhishek, sir, what if I need to earn monthly if I have a capital of 5 lakhs? Should I use this in intraday or delivery? Mr. Abhishek, first thing is you have to understand 5 lakhs capital irukka, very good. You have a good capital. இப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, intraday பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இன்ட்ராடே இஸ் ஃபார் ப்ரொஃபஷனல்ஸ். நல்ல தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இன்ட்ராடேன்றது ப்ரொஃபஷனல்ஸுக்கு யூஸ் பண்ணுறது. இப்போ டெய்லி ப்ராஃபிட் பண்ண முடியும். இப்போ நான் கூட ரீசெண்டாக நிஃப்டியில் கூட காமிச்சு பார்த்தீங்களா, என்னோட டார்கெட் வந்து ஒரு நாளைக்கு 30,000 வந்து நிஃப்டிலேருந்து ப்ராஃபிட் பண்ணணுன்றது என்னோட டார்கெட் பர் டே. எனக்கு மார்க்கெட் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் என்னன்றது தெரியும், அதனால் நான் ட்ரேட் பண்ணிட்டுருக்கேன். நீங்கள் தெரியாமல் போயிட்டு ஸ்ட்ரைட்டாக இன்ட்ராடே பண்ணுறேன்னு போனீங்கன்னா மாட்டிப்பீங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், இன்ட்ராடே இஸ் ஃபார் பியூர் ப்ரொஃபஷனல்ஸ் ஹூ நோஸ் த மார்க்கெட். கார் இப்போ தான் வாங்குறீங்கன்னா முதல்ல என்ன பண்ணணும், பொறுமையாக கீர் எங்கே இருக்குதுன்னு கற்றுக்கணும், ஆக்சிலேட்டர் எது, கிளச்சு எதுன்றதை பொறுமையாக போட கற்றுக்கணும். அதுக்கப்புறம் ஸ்லோவாக 20, 30ன்னு ஓட்டணும். எடுத்த உடனே நம்ம ரேஸ் காரில் போய் உட்காரணும்னா முடியாது. ஸோ இட் ஹேஸ் அ ப்ராக்ரஸ். அதுக்குன்னு ஒரு ஸ்டேஜ் இருக்குது. அதை கற்றுக்க அடுத்த லெவலுக்கு போக முடியும். எடுத்த உடனே ரேஸ் கார் ஓட்டுற மாதிரி ஓட்டுறதுங்க எங்கேயாவது போய் முட்டிப்பீங்க. இன்ட்ராடே இஸ் ஃபார் ப்ரொஃபஷனல்ஸ். கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு இன்வெஸ்டிங் சைடோ 5 lakhs இஸ் a வெரி குட் அமௌண்ட். இன்வெஸ்டிங் சைடு போனீங்கன்னா, இல்லைனா ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுங்கள். தட் வில் பி a பெட்டர் ஐடியா. ஸ்விங்காக போகும்போது இட் வில் பி மோர் பெட்டர். ஓகே சார், ஹவு டு யூஸ் AI ஃபார் ட்ரேட் அனாலிசிஸ், ChatGPT? சரி, இப்போ இது ஒரு புது கான்செப்ட் ஆகி போச்சு. என்னென்னா நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஸ்மார்ட் மணி கான்செப்ட் எப்படி இப்போ ஒரு பயங்கர ட்ரெண்டிங்காக ஒரு $200 $300 கொடுத்து படிங்கன்னு. அதே மாதிரி தான் இப்போ இந்த ஃபீட்ஸ் திறந்தீங்கனாலே எல்லாருமே AI பேஸ்டு ட்ரேடிங் ChatGPTயில் போட்டு ட்ரேட் பண்ணிக்கலாம். சிம்பிள் லாஜிக்ங்க, எல்லாருமே புரிஞ்சுக்கோங்க. ChatGPTயில் போட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ண முடியும்னா இன்றைக்கி உலகத்தில் அத்தனை பேருமே ChatGPT யூஸ் பண்ணி ப்ராஃபிட் பண்ண ஆரம்பிச்சிடும். ChatGPTக்கு நீ சொன்னீங்கன்னா சொல்ல தெரியுமே தவிர, ஈவன் ஐ யூஸ் ChatGPT ரெகுலர்லி. ஆனால் ட்ரேடிங்க்கு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கெல்லாம் யூஸ் இல்லை. மேபி பேக் டெஸ்டிங்க்கு யூஸ் ஆகும் டெஃபினெட்லி. ஏன்னா ஒரு சர்டன் செட் பேட்டர்ன்ஸ் வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, நான் போய் ஒன்று ஒன்றா தேடுறதுக்கு ChatGPTயில் சார்ட்ஸை உள்ளே அப்லோட் பண்ணிவிட்டு செட் பேட்டர்ன்ஸ் இதெல்லாம் எங்கே இருக்குன்னு எனக்கு இது நான் கொடுக்குற ரூல்ஸ் மேட்ச் ஆகுதான்னு செக் பண்ணி சொல்கிறதுக்கு இட் இஸ் a வெரி குட் டூல். ஆனால் அதை வச்சுட்டு ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணி நான் ப்ராஃபிட் ChatGPTயை வச்சு கற்றுக்கிட்டு பண்ண முடியுமானா இட் இஸ் ஆல் என்ன சொல்கிறது, ஒரு போகஸ் ஸ்கேம் மாதிரி தானே தவிர, டோன்ட் பிலீவ் தட் இந்த $99 கற்றுக் கொடுக்குறேன், $100 கற்றுக் கொடுக்குறேன், AI வச்சு எப்படி ட்ரெண்ட்
தீஸ் ஆர் ஆல் லூரிங் இன்டு யூ. ஸோ இதனால் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர். ஆல் ரைட். I think Sharukesh VB sir, எப்படி ஸ்டாக் அனலைசிஸ் பண்ணுறது, ரைட்? See, there are certain rules which I use for stock analysis. ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். நான் முடிஞ்சால் நோட்டு பெண்ணை எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு திங், see this is for investing. நான் இப்போ சொல்கிறது வந்து இன்வெஸ்டிங் மெத்தடுக்கு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு திங் இஸ், ஒரு ஸ்டாக் செலக்ட் பண்ணுறதுக்கு ஐ ஹாவ் சர்டன் ரூல்ஸ். என்ன ரூல்ஸ்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டட், தட் இஸ் ஃபண்டமெண்டல் தான், இல்லைன்னு சொல்ல. ஸ்டாக் செலெக்ஷன் சொல்கிறேன் ஃபார் இன்வெஸ்டிங், தப்பாக புரிஞ்சுக்காதீங்க. டே ட்ரேடிங்கோ இன்ட்ராடேக்கோ கிடையாது. திஸ் இஸ் பியூர்லி ஃபார் இன்வெஸ்டிங். ஸோ ஃபண்டமெண்டலாக சர்டன் க்ரைட்டீரியாஸ் வச்சுருக்கேன். அது என்ன க்ரைட்டீரியான்றது நான் மாஸ்டர் கிளாஸில் உங்களுக்கு தெளிவாக எடுக்கிறேன். அதையும் வேணால் நான் சொல்லித்தரேன். நீங்கள் டெஃபினட்டாக மாஸ்டர் கிளாஸ் வாங்க, இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். அதில் வந்து டியூஸ்டே 7:30 மாஸ்டர் கிளாஸ். அதில் வந்து ஃபண்டமெண்டலில் என்னென்ன க்ரைட்டீரியாஸ் வச்சு நான் வந்து ஒரு ஸ்டாக்கை செலக்ட் பண்ணுவேன்றதுக்கு இருக்குது. அது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட்லாம் கிடையாது. ஜஸ்ட் ஸ்க்ரீனர் சைட்டில் போய்ட்டு நீங்கள் டைரெக்டாக பார்த்தீங்கனாலே இட் இஸ் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். அது ஸ்க்ரீனரில் என்னென்ன பார்க்கணுன்றது நான் சொல்லித்தரேன். ஐ திங்க் ஆல்மோஸ்ட் வி ஹேவ் 7 to 8 சர்டன் செட் ரூல்ஸ். இது இருந்துச்சுன்னா இட்ஸ் அ குட் கம்பெனின்றது எடுக்கிறதுக்கு அதை யூஸ் பண்ணுவோம். ஸோ அது ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல். செகண்ட் திங் இஸ், இப்போது அந்த செட் ரூல்ஸில் வந்து எனக்கு ஒரு 10 கம்பெனி கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 10 கம்பெனியில் ஃபஸ்ட்டு திங் வாட் ஐ சே இஸ் ட்ரெண்டு பார்ப்பேன். ட்ரெண்டு அப் ட்ரெண்டில் இருக்கா, டவுன் ட்ரெண்டில் இருக்கா. டவுன் ட்ரெண்டில் இருந்துச்சுன்னா உடனே, இப்போது இதெல்லாம் செக்லிஸ்ட் மாதிரி வச்சுக்கோங்க. என்னோட செக்லிஸ்ட் இதுதான். நான் முன்னாடி இப்போ நம்ம செபி ரூலுக்கு முன்னாடி ரெகுலராக டாப் 3 ஸ்டாக் பிக்ஸ் கொடுத்துட்டு இருந்தோம், ஞாபகம் இருக்கா? ஸோ நிறைய பேர் அதனால் பயனடைஞ்சிங்க. ஆனால் இப்போ அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மளோட டாப் 3 ஸ்டாக் பிக்ஸ் கொடுக்க முடியல. பட் அதில் நிறைய பேர் நல்ல ப்ராஃபிட்டும் பண்ணியிருந்தீங்க. அதில் ஃபஸ்ட்டு செக்லிஸ்ட் அப் ட்ரெண்டில் இருக்கணும். டவுன் ட்ரெண்டில் இருந்தால் உடனே இமீடியட்டாக அந்த ஸ்டாக்கை விட்டுறது அடுத்த ஸ்டேஜ். ட்ரெண்டு பார்த்து முடிச்சிட்ட பிறகு ஃபேஸ் பார்ப்பேன். என்ன ஃபேஸ்னால், என்ன ஃபேஸில் இருக்குது, வெதர் கண்டினியூவேஷன் ஆர் கரெக்ஷன். இது என்ன ஃபேஸில் இருக்குது, இது லெட்ஸ் சே ட்ரெண்ட் ஃபேஸ். இந்த ட்ரெண்ட் ஃபேஸ் வந்து எதில் இருக்குன்றதை நம்ம பார்க்கணும். கண்டினியூவேஷனில் இருக்கா இல்லை கரெக்ஷனில் இருக்கான்றது பார்க்கணும். அதை பார்த்துட்ட பிறகு ஃபோர்த் திங் இஸ் ஐ லுக் ஃபார் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸில் எனக்கு மார்க்கெட் சப்போர்ட்டில் இருக்கான்றது ஃபஸ்ட்டு. ஒரு வேளை சப்போர்ட்டில் இல்லை செகண்ட் திங், நவ் ஜஸ்ட் இட் ப்ரோக் ரெசிஸ்டன்ஸ். ஏன்னா மார்க்கெட் எனக்கு கண்டினியூவேஷனில் இருக்கான், ஆனால் ஒரு நியர்பைலேயே எனக்கு நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் இங்கே இருக்குன்னா அப்போ இந்த இடத்துல எடுக்கிறது இட் இஸ் நாட் அட்வைசபிள். ஏன்னா திருப்பி கரெக்ஷன் வரும். ஸோ அதனால் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை முக்கியமாக பார்ப்பேன். ஃபிஃப்த்து திங் இஸ் கேரக்டர் அனாலிசிஸ். இப்போ இந்த கேரக்டர் அனாலிசிஸ்லேயே உங்களுக்கு எல்லா டெக்னிக்கலும் கவர் ஆகிடும். ஏன்னா அந்த சார்ட்டை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த ஸ்டாக் வந்து எது மாதிரி ட்ரேட் ஆகுதுன்ட்டு. இப்போ ஃபார் அன் இன்ஸ்டன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஸ்டாக் எடுக்கிறீங்கன்னா அந்த ஸ்டாக் அதோட நேச்சர் என்ன, இப்போ அது சேனலில் போகுமா, ட்ரெண்ட் லைன் யூஸ் பண்ணுதா, டபுள் டாப்பா, இல்லை ஃபிப் லெவல்ஸில் எந்த லெவலில் டேர்ன் ஆகுது, ஸ்டாப் லாஸ் ஹண்டிங்கா, சப்ளை டிமாண்டா, இந்த மாதிரி எல்லாமே இருக்குது பார்த்தீங்களா. இது எல்லாமே ஒரு கேரக்டர் அனாலிசிஸ்க்குள்ளே வந்துடும். இப்போ அதோட கேரக்டர் என்னன்றதை புரிஞ்சுக்கிட்டேன்னா, ஹிஸ்டாரிக்கலாக நான் சொன்ன பார்த்தீங்களா, 1000 வாட்டி ஒரு ஸ்டாக் எடுத்திங்கன்னா 1000 வாட்டி பின்னாடி போய் தேடுங்க. சரி, சம்பாதிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, ப்ராஃபிட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா உழைக்கிறதுக்கு ரெடியாக இருங்க. நம்ம வந்தோம் உட்காந்தோம் சார்ட்டை ஓப்பன் பண்ணால் ப்ராஃபிட் பண்ணுறதுலாம் சும்மாலாம் போக முடியாது. யூ ஹேவ் டு ஒர்க் ஃபார் இட். எவ்ரி பண்ணி ஹேஸ் டு பி ஒர்க் ஃபார் இட் இன் த மார்க்கெட். சும்மா வந்துட்டு காசுலாம் சம்பாதிக்க முடியாது. யூ ஹேவ் டு புட் அ லாட் ஆஃப் ஒர்க். இப்போது என் ஸ்டூடெண்ட்டாகவே இருக்கட்டும், என்னோட ஸ்டூடெண்ட்ஸே நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டுருக்கீங்க. சரி, ஃபஸ்ட் அட்வைஸ் வாட் ஐ கிவ் யூ இஸ், தோ யூ ஃபினிஷ்ட் டெக்னிக்கல்ஸ், நீங்கள் வந்துட்டீங்க 14 சப்ஜெக்ட்ஸ் நம்மளோட டெக்னிக்கல்ஸில் ட்ரேட் ஹெச்ஓஸில் கற்றுக்கிட்டிங்கனாலும் கற்றுக்கிட்ட உடனேலாம் ப்ராஃபிட் வராது. யூ நீட் டு ஒர்க் அவுட். இப்போ என்னென்னா, இந்த டெக்னிக்கெல்லாம் நான் கற்றுக்கிட்டு ரூல்ஸாக ஃபார்ம் பண்ணுது. ஆனால் உங்களுக்கு அது உள்ளே போய் நீங்கள் அதை புரிஞ்சிக்கிட்டு பண்ணுறதுக்கு இட் டேக்ஸ் டைம். அப்போ அதுக்கு நீங்கள் கேரக்டர் அனாலிசிஸ் பண்ணணும், பேக் டெஸ்டிங் பண்ணணும், பின்னாடி போய் ஒர்க் அவுட் பண்ணி இதெல்லாம் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்ட பிறகு உங்களோட ட்ரேடிங் ஸ்டைல் எதுக்கு செட் ஆகுதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அப்போ இந்த டெக்னிக்கல்ஸ் எடுத்துகிட்டு வந்து வைக்கும்போது இட் வில் பி வெரி ஈஸி.
ஸோ ஃபஸ்ட்டு திங் இஸ் கேரக்டர் அனாலிசிஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட், ரைட்? ஸோ அந்த அனாலிசிஸ் பண்ணிட்ட பிறகு நெக்ஸ்ட்டு எனக்கு இந்த க்ரைட்டீரியாவில் அது எல்லாமே வந்து செட் ஆகிடுச்சுன்னா தட் இஸ் ஹவ் ஐ டேக் ட்ரேட்ஸ். அதுதான் நான் வந்து டாப் 3 பிக்ஸ்லேயும் கொடுத்துட்டு இருந்தது. அந்த ஃபண்டமெண்டல் க்ரைட்டீரியாஸ் மட்டும் நான் மாஸ்டர் கிளாஸில் டெஃபினட்டாக எடுக்கிறேன், ரைட்? ஸோ தீஸ் ஆர் மை செக்லிஸ்ட் ஃபார் டேக்கிங் அ ட்ரேட். ஸோ கேரக்டர் அனாலிசிஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் ட்ரெண்ட் ரிவர்சல் இருந்தாலும் சம்டைம் எடுப்பேன். ஏன்னா லாஸ்ட் டவுன் ட்ரெண்டில் இருக்கிறது ட்ரெண்ட் ரிவர்சல் ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா அந்த இடத்துல ட்ரெண்ட் ரிவர்சல் பேட்டர்ன் வச்சும் சம்டைம்ஸ் வி டேக் ஃபார் அ ட்ரேட். ஏன்னா குட் ட்ரேட்ஸ் வில் பி அட் த பாட்டம். கீழே வந்து 50% 60% கீழே கொடுத்துட்டு அங்கே ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகிடுச்சுன்னா தென் இட்ஸ் அ வெரி குட் செக்லிஸ்ட். ஸோ இதுதான் என்னோட செக்லிஸ்ட் ஃபார் டேக்கிங் அ ஸ்டாக், ரைட்? ஹோப் தட் கிளியர்ஸ் இட். நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின். Sir, Sanjay P, if less than 0.236 Fib retrace is considered as a swing. 0.236 வந்து ஸ்விங்காக கன்சிடர் பண்ணலாமான்னா கன்சிடர் பண்ண மாட்டோம். சரி, இதெல்லாம் நான் கிளாஸில் எடுக்கிற சப்ஜெக்ட்ஸு, பட் இருந்தாலும் கேட்குறீங்கன்றதை நான் சொல்கிறேன். 0.236 we don't consider it as a swing. Excuse me. ஓகே, ரைட்டு சார். மாஸ்டர் கிளாஸ் ஃப்ரீயா? டெஃபினட்டாக ஃப்ரீ தான். ஸோ அதனால் எந்த வரியும் இல்லை, நோ சார்ஜஸ் இன் தட். ஃப்ரீயாக தான் எடுக்க போகிறேன். ஸோ யாரெல்லாம் என்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ உள்ளே வந்து என்ரோல் பண்ணிக்கோங்க. ஸோ கீழே நம்மளோட இந்த லைவ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து இது கொடுத்துருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் வந்து உங்களுக்கு அந்த கூகுள் ஃபார்ம் இருக்கும். அந்த ஃபார்மில் போய்ட்டு உங்களோட இது வந்து ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களை ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் டவுன்லோடும் பண்ணிக்கோங்க. ட்ரேடர் சோர்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த கூகுள் ஃபார்மில் போய்ட்டு நீங்கள் உங்களோட இது கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களை அந்த குரூப்பில் ஆட் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் லைவ் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக யூ வில் பி ஆடட் இன்டு தட். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ரைட்டு, ஓகே. மிஸ்டர் தீபக் குமார் என்ன கேட்டிருக்காருன்னா, வாட் இஸ் த மினிமம் டைம் பீரியட் ஃபார் பிகமிங் அ ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர்? வெல், இட் டிபெண்ட்ஸ் ஆன் அவர் லேர்னிங் கெப்பாசிட்டி அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். என்னென்னா ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர்ன்றது நீங்கள் ஒரு ட்ரேடர் ப்ராஃபிட் கிடைச்சாலும் யுவர் ப்ராஃபிட். ஆனால் விஷயம் என்னென்னா ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர் இஸ் ஆல் அபவுட் கன்சிஸ்டன்சி. இன்னொன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, ப்ராஃபிட்டபிள் ட்ரேடருக்கு மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் நாட் அபவுட் ரெகுலராக ப்ராஃபிட் 100% ப்ராஃபிட் பண்ணிகிட்டே இருக்கணுன்றது இல்லை. ட்ரேட் எடுத்துகிட்டு லாஸ் ஆனாலும் அந்த லாஸை ரிகவர் பண்ணி எப்படி ப்ராஃபிட்டாக மாற்ற முடியுன்றது தான் இட்ஸ் அ ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர். எனக்கு இந்த ட்ரேட் லாஸ் வந்துச்சுனாலும் எனக்கு பயம் இல்லை, ஐ எம் நாட் ஈவன் பாதர்ட் அபவுட் இட். இதை பற்றி எனக்கு பெரிய கவலையே இல்லைன்றது தான் இட்ஸ் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர். ஏன்னா இந்த ஒரு ட்ரேட் லாஸ் ஆச்சு, என்ன ஆயிடுச்சு, இப்போ அடுத்த ட்ரேடில் ப்ராஃபிட் பண்ணிட்டு வெளியே வர போகிறேன், அவ்வளோதான். அந்த கான்ஃபிடென்ஸ் வர வரைக்கும் நீங்கள் உங்களை ட்ரெயின் பண்ணிக்கணும். அதை தான் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர் என்னை பொறுத்த வரைக்கும். ஆல்ரைட், ஹாய் சார், நிஃப்டி 50ல் ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லுங்கள். தட் ஐ திங்க் நாளைக்கு மண்டே மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு முடியும் போது நான் ரிவ்யூ போடுறேன். டெஃபினட்டாக அதில் பார்த்துடலாம். Sir, trend is uptrend, but rising wedge formed valid or invalid? Yeah, definitely it depends on what is the rising wedge. இப்போ rising wedgeன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு மார்க்கெட் மேலே போயிட்டே இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து ரைசிங் வெஜ் ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா அது நான் முன்னாடியே சொன்னேன் பார்த்தீங்களா, வி ஹாவ் ரூல்ஸ் இல்லாமல் எதுவுமே கிடையாது. அப்போ ரூல்ஸுன்றது எதை வச்சு ஃபார்ம் பண்ணுறோன்னா, இந்த ரைசிங் வச்சு பின்னாடி போங்க 1000 டைம்ஸ் பாருங்கள், அந்த பர்டிகுலர் ஸ்டாக்லேயோ பர்டிகுலர் பேர்லேயோ 1000 வாட்டி. என்ன சார் 1000 வாட்டின்றீங்க? 1000 வாட்டி பண்ணால் தான் கற்றுக்க முடியும். சும்மா வந்துட்டு ஒரு 4 சார்ட்டை பார்த்துட்டு 4 வாட்டி பின்னாடி பார்த்தேன் வந்துச்சுன்னா அடுத்த நாள்லாம் உடனே ப்ராஃபிட் பண்ணுற முடியாது, ட்ரேடை கற்றுக்க முடியாது. 1000 வாட்டினா கண்டிப்பாக போய் பார்க்கணும். இல்லையா தேடுங்க, 1 minute சார்ட்டில் தேடுங்க, 3 minutesல தேடுங்க, 5 minutesல தேடுங்க, 1 day 1 month எல்லா சார்ட்டு அந்த ஒரு சார்ட்டை அலசி ஃபுல்லாக என்ன பண்ணோம், யூ ஹாவ் டு பிகம் அ மாஸ்டர் ஆஃப் இட்.
நான் அதனால தான் என்னோட கிளாஸுக்கு வர ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாமே சொல்கிறது ஒன்றுனா, டோன்ட் ட்ரை டு டேக் எவ்ரி ட்ரேட்ஸ். எல்லா சார்ட்டையும் பார்க்காதீங்க. தயவு செய்து ஒரு 2 சார்ட் எடுத்துக்கோங்க அண்ட் யூ பிகம் அ மாஸ்டர் ஆஃப் இட். நாளைக்கு நான் வந்து உங்ககிட்ட பேசினாலும் என்னை விட ஒரு அதிக நாலேஜ் உங்ககிட்ட இருக்கணும். டெக்னிக்கலோட பேஸ் வேணால் நான் கற்றுக் கொடுத்துட்டேன், எப்படி மார்க்கெட் அப்ரோச் பண்ணுன்ற விதத்தை ரூல்ஸை நான் கற்றுக் கொடுத்துட்டேன். ஆனால் யூ ஷுட் பி அ மாஸ்டர் ஆஃப் யோர் ட்ரேட்ஸ் இன் பர்டிகுலர் ஸ்கிரிப்ட். இப்போ நாளைக்கு வந்து நான் வந்து பார்க்காத ஸ்கிரிப்ட் இல்லைச்சு பஜாஜ் ஆட்டோ நான் ட்ரேட் பண்ணுறதில்ல. நாளைக்கு நான் ஒருத்தர் என்னோட ஸ்டூடெண்ட்டே இல்லை ட்ரேடிங் ஃப்ளோரில் உட்காந்துருக்கீங்க, அவர்கிட்ட போகிறேன்னா சார் நான் பட்ஜெட் ஆர்டர் மட்டும் தான் பார்க்குறேன், 1000 இல்லை 2000 இருக்கிற எல்லாத்தையும் ஃபுல்லாக பார்த்துட்டேன் அந்த ஸ்கிரிப்டை. அந்த ஸ்கிரிப்டில் வந்து இதுதான் பேட்டர்ன் சார், இதுதான் ஒர்க் ஆகும், ஐ ஹாவ் அ பேக் அண்ட் ப்ரூஃப்னா நாளைக்கு இட் வில் பி a வெரி என்ன சொல்கிறது யூஸ்ஃபுல் டிப். ஸோ இந்த மாதிரி தான்ன்றது தான் ஹெல்த்தி வே ஆஃப் ட்ரேடிங். ஸோ ஒரு நாலேஜ் கொடுக்கும்போது நீங்கள் எதில் உங்களோட தனித்தன்மையை யூஸ் பண்ணி உங்களுக்கு எது செட் ஆகுதுன்னு பார்த்து அதில் மாஸ்டர் ஆகிடுங்க. ஸோ ஒரே ஒரு அட்வைஸ் ஃபார் ஆல் தி சப்ஸ்கிரைபர்ஸ் as well as my students who are looking at, first thing is don't try to take trades in a different scripts. Take only 1 or 2. இது 2 மட்டும் பண்ணிங்கன்னா it will be better. Fine. சார் ஆல்ரெடி ஸ்டூடெண்ட் கேன் வி அட்டெண்ட்? டெஃபினட்டாக நீங்கள் மாஸ்டர் கிளாஸ் அட்டன் பண்ணலாம். உங்களுக்கு ஏற்கனவே கிளாஸஸில் எடுத்திருப்பாங்க, அதில் தான் 1 or 2 சப்ஜெக்ட்ஸ் ஐம் கோனா டேக் இட் இன் மாஸ்டர் கிளாஸ். ஸோ இன்கேஸ் என்னோட ஸ்டைல் ஆஃப் கிளாஸ் அட்டன் பண்ண நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக அட்டன் பண்ணுங்க, நோ ப்ராப்ளம். நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ வாட் புக் டிட் யூ ப்ரிஃபர் ஃபார் பிகினர்ஸ்? மிஸ்டர் சிவகுமார் கேட்டிருக்காரு. என்ன புக்கு ப்ரிஃபர் பண்ணுவேன்னா, ஸோ இஃப் யூ வாண்ட் டு கண்ட்ரோல் எமோஷன்ஸ், ஒன் புக் ஐ வில் சஜஸ்ட் இஸ் திங்கிங் ஃபாஸ்ட் அண்ட் ஸ்லோ. அந்த ஒரு புக்கு படிங்க, டெஃபினெட்லி பை டேனியல் கான்மன். இட்ஸ் அ வெரி குட் புக் ஃபார் இமோஷனல் கண்டென்ட். எப்படி எமோஷனலை கண்ட்ரோல் பண்ணுன்றதில் டேனியல் கான்மனோட பெஸ்ட் புக் இஸ் திங்கிங் ஃபாஸ்ட் அண்ட் ஸ்லோ. தட் இஸ் அ வெரி குட் புக், ஐ வுட் சஜஸ்ட். ரைட். மிஸ்டர் ஃபீனிக்ஸ் எக்ஸ் என்ன கேட்டிருக்காங்க? ஹை சார், இன் யோர் ட்ரேடிங் ஜேர்னி ஆஃப்டர் மாஸ்டரிங் டெக்னிக்கல்ஸ் வாட் கைண்ட் ஆஃப் அ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி யூ யூஸ் டு ரீச் கம்ப்ளீட் ப்ராஃபிட்டபிலிட்டி? பை த வே, பிக் ஃபேன் ஆஃப் யுவர் ஒர்க். தேங்க்யூ மிஸ்டர் சரவணன். நான் இப்போது என்ன யூஸ் பண்ணிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, சி மை ட்ரேடிங் ஸ்டைல் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். நீங்கள் அதான் சொல்கிறேனே, ஒரு பேசிக் லெவலில் ஸ்டார்ட் ஆகி ஒன்ஸ் யூ மாஸ்டர் யுவர் ஆர்ட், the way you approach the market will be different. ஆனால் நான் அதே ஸ்டைலை வந்து என் ஸ்டூடெண்ட்டுக்கு அப்ரோச் பண்ண சொல்ல மாட்டேன், ஏன்னா அவங்க அந்த ஸ்டைலுக்கு வர்றதுக்கு இட் டேக்ஸ் டைம். ஸோ ஃபஸ்ட்டு திங் இஸ், ஒரு கன்சிஸ்டன்சியாக நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 1:2 யூ கேன் கீப் இட் ஆஸ் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். பட் மை சஜஷன் வில் பி 1:1 இஸ் மோர் தென் இனஃப். சம்டைம் 1:2 ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வைக்கும்போது நிறைய ஸ்டாப் லாஸ் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 1% டார்கெட் கொடுத்துருக்கோம், ஆனால் அங்கேருந்து திருப்பி ஸ்டாப் லாஸ் அடிச்சிடும். ஸோ 1:1 வில் பி அ பெட்டர் ட்ரேட். கன்சிஸ்டன்சி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். 1:1னா 1:1 தான் அந்த ட்ரேடு. நீங்கள் எத்தனை ட்ரேட் வேணால் எடுங்க, ஆனால் 1:1 தாண்டாதீங்க. ஸ்டாப் லாஸ் அடிச்சுன்னா அடிச்சிச்சு, அடுத்த ட்ரேட் புதுசாக கூட எடுங்களே தவிர டோன்ட் கோ ஃபார் சேஞ்சிங் யோர் ஸ்டாப்ஸ் ஆர் யோர் டேக் ப்ராஃபிட்ஸ், பிகாஸ் இட் ஆட்டோமேட்டிக்லி சேஞ்சஸ் யுவர் மைண்ட். சி ட்ரேடிங்கில் the decision which we make has to be very strong. நம்மளை நாமளே மாற்றிக்க கூடாது. அது ரொம்பவே முக்கியமான ஒரு ட்ரேட். ஆஸ் அ ட்ரேடராக உங்களுக்கு தேவை என்னென்னா, யார் சொன்னாலும் மாறாது, என் ஸ்ட்ராட்டஜி இதுதானா, இதுதான் நான் என்னத்துக்காக பண்ணாலும் மாற்றிக்க மாட்டேன் அப்படின்றது இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த 1:1 ரேஷியோவில் பண்ணிங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் அட்லீஸ்ட் யூ வில் பி வெரி சேஃப். லாஸை பண்ணாமல் ஃபண்டை வந்து சேஃப்கார்ட் பண்ணுவீங்க. சரி, லாஸ் பண்ணுறது தான் பெரிய விஷயம். அக்கௌண்ட்டை சேஃப்கார்ட் பண்ண கற்றுக்கிட்டிங்கனாலே யூ ஆர் அ ட்ரேடர். அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அக்கௌண்ட்டை இங்கே நிறைய பேர் ட்ரேடிங்கில் காப்பாற்றுறதே கஷ்டம், லாஸ் பண்ணிட்டு தான் வெளியே போயிருக்காங்க. இஃப் யூ கேன் ஏபிள் டு சஸ்டெயின் யுவர் அக்கௌண்ட் ஃபார் அ லாங் பீரியட்ஸ் ஆஃப் மந்த்ஸ், யூஆர் அ ட்ரேடர். அதிலிருந்து நீங்கள் எப்படி டிஸ்கவர் பண்ணிடுவீங்க, கற்றுக்கிட்டே வந்தீங்கன்னா யூ வில் பிகம் அ ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர். பட் இட் டேக்ஸ் லிட்டில் டைம். மிஸ்டர் பேர் சொல்லலை, பட் என்னால் ஸ்பெல் பண்ண முடியல. ஹி சேஸ், சார் விச் பேட்டர்ன்ஸ் ஒர்க் the best in gold and which time frame is the best to trade gold in intraday? சார் நீங்கள், நான் கோல்டு மாஸ்டர் கிளாஸ்னு ஒரு வீடியோ யூடியூப்லேயே இருக்குது, அதை போய் பாருங்கள். டெஃபினெட்லி இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். அதில் வந்து கோல்டு அப்படியே ஃபுல்லாக செக்மெண்ட்டாக பிரித்து அது என்ன மாதிரி கேரக்டர் இருக்குது, அதோட கேரக்டர் என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுன்றதை ஃபுல்லாக நான் மாஸ்டர் கிளாஸ் மாதிரி ஆல்ரெடி எடுத்து ஒரு கோல்டு வீடியோ போட்டிருக்கேன். அதை போய் செக் பண்ணி பாருங்கள், இட் வில் பி யூஸ்ஃபுல்.
ஓகே மிஸ்டர் சாம் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஐ எம் ஏபிள் டு கலெக்ட் 20 பாயிண்ட்ஸ் இன் நிஃப்டி இன் 6 ட்ரேட்ஸ் அவுட் ஆஃப் 10 ட்ரேட்ஸ் இன் அ மந்த். கேன் ஐ எக்ஸ்பெக்ட் 100% ரிட்டர்ன் நெக்ஸ்ட் இயர்? வெல் மிஸ்டர் சாம், இட் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் கேபிட்டல் சைஸ் அண்ட் என்ன லாட் எடுக்கிறீங்கன்றது பார்த்து தான் கணக்கு போடணும். 20, see, if you can able to get 20 points in Nifty, that is well and good. Definitely we can make a good amount of returns with that. எந்த பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே இந்த வீடியோஸில் கூட சொல்லியிருந்தேன், எந்த 100 பாயிண்ட்ஸ், ஸ்டாப் லாஸ் இஸ் 100 whereas target is 100 in Nifty. 100 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ், 100 பாயிண்ட் டார்கெட்டு, 300 குவான்டிட்டி எடுப்பேன், 30,000 வந்தால் க்ளோஸ் பண்ணிப்பேன். 20 பாயிண்ட்ஸ் வச்சு நீங்கள் பண்ண முடியுமானா டெஃபினட்டாக பண்ண முடியும். 100% டபுள் பண்ணியிருக்க முடியுமான்னு அக்கௌண்ட்டு கேட்குறீங்கன்னா டெஃபினெட்லி யூ கேன் டூ இட். பட் கன்சிஸ்டன்சி whereas அதே நான் முன்னாடியே சொன்னேன் பார்த்தீங்களா, இது வந்து ஸ்டெப் கேமு. மேலே ஏறிங்கன்னா கொஞ்சம் சருகு தான், அப்போது பேலன்ஸ் அவுட் யுவர் ட்ரேட்ஸ். பட் இட் இஸ் பாசிபிள், பண்ண முடியாதுன்னு எதுவும் கிடையாது. ரெகுலராக பண்ணிங்கன்னா டெஃபினெட்லி யூ கேன் அச்சீவ் இட். ஆல்ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, பிருத்வி என்ன கேட்டிருக்காருன்னா, சார் விச் ஆப் ஹேஸ் த லோவஸ்ட் ப்ரோக்கரேஜ் ஃபார் எஃப்என்டோ? ட்ரேடிங்கில் எந்த ப்ரோக்கரேஜ் வந்து எஃப்என்டோவில் லோவஸ்ட்டாக கொடுக்குறாங்க? ஸோ இப்போ நிறைய ப்ரோக்கர்ஸ் வந்துட்டு இருக்காங்க, டிஸ்கவுண்ட் ப்ரோக்கர்ஸும் அவங்க முடிஞ்ச வரைக்கும் எஃப்என்டோவில் லோவாக கொடுக்குறாங்க. ரைட், இதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்கிறேன் மிஸ்டர் பிருத்விக்கு மட்டும் இல்லை எல்லாருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ப்ரோக்கரேஜை பற்றி நம்ம ஏன் வரி பண்ணுறோன்றது அதுக்கான ஒரு முக்கியமான விஷயத்தை புரிஞ்சுக்கலாம். நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் இந்த ப்ரோக்கரேஜ் கம்மியாக இருக்கிற மாதிரி ஏதாவது சொல்லுங்கள் சார் அப்படின்வாங்க. சரி, என்னை பொறுத்த வரைக்கும் ஐ டோன்ட் வரி மச் அபவுட் ப்ரோக்கரேஜ். ஏன்னா லாஸ் பண்ணுறவங்க தான் முக்கியமாக ப்ரோக்கரேஜை பற்றி யோசிப்பாங்க. ஏன்னா ஏற்கனவே லாஸ் ஆகிட்டுருக்கு, இந்த லாஸில் வந்து ப்ரோக்கரேஜும் எனக்கு சேர்ந்து லாஸ் ஆகுது சார், அதனால தான் எனக்கு இந்த ப்ரோக்கரேஜ் பயங்கரம். இப்போ நீங்கள் ப்ராஃபிட் பண்ணிங்கன்னா ப்ரோக்கரேஜ் உங்களுக்கு மைண்டில் பெருசாகவே தெரியாது. ஸோ த ப்ராப்ளம் இஸ், ஃபஸ்ட்டு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு என்ன வழின்றதை பாருங்கள். இப்போ ஆட்டோமேட்டிக்லி இந்த ப்ரோக்கரேஜ் இஷ்யூ ஆட்டோமேட்டிக்காக போயிடும். ப்ரோக்கரேஜை யோசிக்கிறீங்கனாலே ஃபஸ்ட்டு திங் தட் இஸ் பிகாஸ் ஆஃப் லாஸஸ். ஏற்கனவே லாஸு, இதில் ப்ரோக்கரேஜ் வேறு லாஸு. ப்ராஃபிட் பண்ணிங்கன்னா ப்ரோக்கரேஜ் வந்து பெருசாக தெரியாது. ஸோ ஃபஸ்ட்டு ட்ரை டு லுக் ஃபார் ப்ராஃபிட்ஸ் ரதர் தென் ப்ரோக்கரேஜஸ். ஃபைன். கேண்டில் அனாலிசிஸ் ஒர்க்ஸ் அண்ட் ஹவு டு யூஸ் இட் வைஸ்லி, எம்டி பாய் அப்படின்னு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க, நான் சாரி என்னால் அதை கண்டினியூ பண்ண முடியல. நம்மளோட புக் சீரீஸில் பார்த்தீங்கன்னா ஹான்மாவோட புக்கை ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இப்போ அடுத்தது வந்து கேண்டில் ஸ்டிக்ஸ் எப்படி ஒர்க் ஆக போகுது, எப்படி அதை ஹான்மாவோட ரூலும் கேண்டில்ஸும் வச்சு ட்ரேட் பண்ணுன்றது தான் நெக்ஸ்ட்டு கிளாஸஸாக இருக்கும். ஸோ டெஃபினெட்லி இந்த மாஸ்டர் கிளாஸ்லாம் முடிச்சிட்ட பிறகு நான் திருப்பி அந்த புக் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணி கேண்டில் ஸ்டிக்ஸ் வீடியோவும் ரிலீஸ் பண்ணுறேன். டெஃபினட்டாக give me some time, I'll try to do it as soon as possible. Okay, then Jeba John, bro, your trading journey first 3 years, what happened? Please share. Okay, yeah, first 3 years was ups and downs. Enna first na trade பண்ண ஆரம்பிச்சம்போது reality is I was able to double my account in first few trades. அதுக்கப்புறம் I was able to blow off the total account. அந்த மொத்தமாக அக்கௌண்ட் ப்ளோ ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தான் தேடல் ஆரம்பிச்சது. மார்க்கெட் ஏன் லாஸ் ஆகுது, ப்ராஃபிட் வந்தாலும் எனக்கு ஏன் வந்ததுன்னு தெரில, லாஸ் வந்தாலும் ஏன் வருதுன்னு தெரில. இதனால தான் நான் என்ன பண்ண ஆரம்பித்தேன்னா தேட ஆரம்பித்தேன். அது தேட ஆரம்பித்ததில் தான் கேரக்டர் அனாலிசிஸ், இந்த ட்ரெண்ட் ரிவர்சல் இது எல்லாமே பண்ண ஆரம்பிச்சது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த தேடல் தான் இன்றைக்கி வரைக்கும் இவ்வளோ தூரம் கொண்டு போய் விட்டது. இன்றைக்கும் தேடிட்டு தான் இருக்கேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, எனக்கு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு டெக்னிக்கல் போதும், ஆனால் ப்ராஃபிட்டை தாண்டி சில ஒரு விஷயங்கள் கற்றுக்கணுன்னு ஒரு ஆசை இருக்கும். பார்த்தீங்களா, இது எப்படி ஒர்க் ஆகுது, இது ஏன் போகுது அப்படின்றது இந்த டைமுக்குள்ளே நான் போகணுன்றது ஐ எம் அ கான்ஸ்டன்ட் லேர்னர். நான் அதான் சொன்னேன் பார்த்தீங்களா, எல்லாருமே பிஹெச்டி பண்ணுறவங்க எல்லாருமே வந்து தே ஆர் நாட் டூயிங் இட் ஃபார் மனி, தே ஆர் டூயிங் இட் ஃபார் சம் பேஷன். அந்த பேஷன் எனக்கு ட்ரேடிங்கில் இருக்குது. ஸோ எனக்கு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு இது போதும். ஐ யூஸ் ப்ராப்பர் டெக்னிக்கல்ஸ், ஐ கேன் மேக் மனி அவுட் ஆஃப் தட். பட் இன்னும் உள்ளுக்குள்ளே என்ன இருக்குன்றது இதை ஃபுல்லாக கற்றுக்கணுன்றதுக்காக ரிசர்ச்னு பண்ணும்போது ஐ எம் ஸ்டில் லேர்னிங் அபவுட் இட். ஃபஸ்ட் 3 years வாஸ் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், ப்ராஃபிட் லாஸ் எல்லாமே அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக இருந்து. இட் டுக் லாட் ஆஃப் டைம் டு பிகம் கன்சிஸ்டன்ட். கொஞ்சம் கொஞ்சமாக தான் என்னால் இது பண்ணுது. இதில் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ், உங்களுக்கும் எனக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, இப்போ என் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் எனக்கும் என்னன்னா, கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 7-8 வருஷம் ஆச்சு என்னோடய ரூல்ஸ் எல்லாம் கம்பைன் பண்ணி என்னோடய ஐடியாஸை ஒரு ரூலாக மாற்றுறது. இப்போ என் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த 8 வருஷம் உழைப்பு தேவையில்லை. ஸ்ட்ரைட்டாக வந்து நான் அதை கொடுத்ததுனால டேரெக்டாக அவங்க கரெக்டான பாத்தில் லீட் பண்ணி வச்சு இப்போ அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் தான் தேவை. ஸோ அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்.
ஏன்னா நான் அன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த மாதிரி யாரும் யூடியூப் லைவில் வந்து யூடியூப்லேயே ட்ரேடிங் வீடியோஸ்னு ஒன்று கிடையாது. அப்பப்போ இந்த தான் வரும், நியூஸ் லெட்டர்ஸ் மாதிரி. சில கம்பெனிஸ்லேருந்து நியூஸ் லெட்டர் விடுவாங்க, இந்த மாதிரி சப்போர்ட் இருக்குது. அப்போ சப்போர்ட்னா என்னென்னு தேட வேண்டியதாக இருந்துச்சு. அதை வச்சு நம்ம ஒரு ஃபார்முலா பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. இட் வாஸ் அ லாங் ஜேர்னி. பட் இப்போ வந்து இட் இஸ் வெரி ஈஸி, கம்யூனிகேஷன் ரொம்ப ஈஸி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா? மிஸ்டர் நவீன் குமார், ஹூ இஸ் யுவர் குரு? நான் ஏற்கனவே அதை சொல்லியிருந்தேன். என்னோடய ட்ரேடிங் மென்டார்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நிறைய நான் படித்தது கற்றுக்கிட்டவங்க எல்லாருமே எனக்கு நிறைய மென்டார்ஸ் தான். ஈவன் மை ஸ்டூடெண்ட் சம்டைம்ஸ் பிகம்ஸ் அ குட் மென்டார் ஃபார் மீ. ஏன்னா ஒரு விஷயம் எனக்கு தெரியாது, அவங்க நோட் பண்ணி சொல்லியிருப்பாங்க, அந்த விஷயத்தையும் கற்றுப்பேன் நான். என்னை பொறுத்த வரைக்கும் ஐ எம் ஓப்பன் மைண்டட் ஃபார் லேர்னிங். கற்றுக்கிறதுக்கு யாராக இருந்தாலும், சின்னவங்களாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும், புரிஞ்சது புரியாதவன், தெரிஞ்சவன் தெரியாதவன், எதை சொன்னாலும் ஒரு வாட்டி அதை காது கொடுத்து கேட்டு அது என்னன்றதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணோம். மேபி சம் இன்சிக்னிஃபிகண்ட் பர்சன், அவங்களுக்கு மார்க்கெட்னா பெருசாக தெரிஞ்சுக்கா, இப்போ தான் வந்துடலாம். ஆனால் நம்ம கண்ணுக்கு 15 வருஷமாக மாட்டாத ஒரு பேட்டர்ன் அவங்க கண்ணுக்கு மாட்டலாம். நம்ம யோசிக்காத ஒரு ஆங்கிளில் அவங்க யோசிக்க முடியுன்றதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு திங் இஸ் மற்றவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணி அவங்களோட நாலேஜுக்கு மதிப்பு கொடுக்க தெரியணும். அவங்களுக்கு எனக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நான் போய் மற்றவங்க கிட்ட கற்றுக்க முடியுமானா டெஃபினட்டாக அந்த அப்ரோச் இருந்துச்சுன்னா யூ கேன் நெவர் லேர்ன் திஸ் மார்க்கெட். ஒரு சின்ன விஷயம் ஒரு புதுசாக ஒருத்தவங்க சொல்லும் போது எனக்கு தெரியலனா, என்னை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறேன், ஓப்பன். எனக்கு தெரியலனா தெரியலன்னு சொல்கிறேன், தெரிஞ்சதுன்னா தெரியும். இந்த தெரிஞ்ச மாதிரி காட்டுறதெல்லாம் கிடையாது. தெரியலனா தெரியல, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஏன்னா அப்போ தான் கற்றுக்க முடியும். தெரிஞ்ச மாதிரி காட்டணும். இப்போ 4 பேர் இருக்காங்க, எனக்கு இந்த விஷயம் தெரியலனா தெரியல சொல்லிக் கொடுங்கன்ற, தட் இஸ் மோர் ஈஸியர் வே ஆஃப் அப்ரோச். இப்படி தான் லேர்ன் பண்ண முடியும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், சின்ன யாராவது ஒருத்தங்க புதுசாக சொன்னாங்கன்னா ஐ ட்ரை டு லேர்ன். பட் என்னோட ட்ரைனிங் மென்டார்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஹான்மாவாக இருக்கட்டும், இவங்களோட புக்ஸ் தான் முக்கியமாக, ரிச்சர்ட் வைக்காஃபாக இருக்கட்டும், டபிள்யூடி வில்லியம் டெல்பர்ட் கேனாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி நிறைய பேரோட புக்ஸாக இருக்கட்டும், அவங்களோட ரிசர்ச் பேப்பர்ஸ், அவங்க எப்படி ட்ரேட் பண்ணாங்கன்ற நிறைய விஷயங்களை கற்றுக்க முடியுது. ரால்ஃப் ரென்சல், எலியட்டாக இருக்கட்டும், இல்லை ஹெச்எம் காட்லி, இவங்களோட பேட்டர்ன்லாம் தான் எனக்கு ஒரு பெரிய இது. இவங்கள வச்சு அதுலேருந்து எப்படி அவங்களுக்கும் நமக்கும் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ்னால், தே ஆர் லைக் ஃபவுண்டேஷன்ஸ். அவங்க எல்லாம் ஒரு நல்ல அஸ்திபாரத்தை போட்டு போயிட்டாங்க. இப்போ பில்டிங் நம்ம கட்டிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அவங்களுக்கு இருந்த டேட்டா நமக்கு இருக்கிற டேட்டா மாதிரி கிடையாது. அன்றைக்கி டிக்கெட் டேப்பில் உட்காந்து ஒன்று ஒன்றா பார்த்து, நீங்கள் ஜெஸ்ஸி லிவர்மோர் பார்த்தீங்கன்னா போர்ட் பாயாக இருந்து ஒன்று ஒன்றா எழுதி ஒரு செட் பேட்டர்ன் இப்படி தான் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி அவர் கண்டுபிடிச்ச விஷயங்கள் இன்றைக்கி நமக்கு ரொம்ப ஈஸியாக சார்ட்டில் பார்த்துட்டு போயிடலாம். அப்போ அவர் என்ன சொல்ல வந்தாருன்றதை புரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜி யூஸ் பண்ணி நம்ம ரூல் ஃபாலோ பண்ணால் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ட்ரேடிங். ஸோ இந்த மாதிரி தான் ஒருத்தங்களும் கற்றுக்கிட்டு அதில் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை யூஸ் பண்ணி ரூல்ஸாக ஃபார்ம் பண்ணி ஐ ஸ்டார்டட் ட்ரேடிங். ஸோ மெனி ஆர் மை ட்ரேடிங் குரூஸ். வெல் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, சார் உங்கள் ஃபஸ்ட்டு ட்ரேடு ப்ராஃபிட்டா லாஸா? ப்ராஃபிட். ஃபஸ்ட்டு ட்ரேடு என்னை இன்றைக்கி வரைக்கும் ட்ரேடிங் விட்டு வெளியே போகாததுக்கான முக்கியமான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு ட்ரேடு. ஏன்னா சரி, ஒரே ஒரு சின்ன கேள்வி கேட்கலாமா? எத்தனை பேர் இங்கே பார்த்துட்ருக்கீங்க, thousands ஆஃப் பீப்புள் ஆர் வாட்சிங் திஸ், எத்தனை பேருக்கு ஃபஸ்ட்டு ட்ரேடு ப்ராஃபிட் பண்ணிங்க? கமெண்ட் பண்ணுங்கள். ப்ராஃபிட்னா ப்ராஃபிட்னு கமெண்ட் பண்ணுங்கள். எக்ஸ்கியூஸ் மீ. சூப்பர். பார்த்தீங்களா எவ்வளோ பேர் ப்ராஃபிட்டு. இன்றைக்கி பல பேர் இதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அன்றைக்கி ஃபஸ்ட்டு ட்ரேடு ப்ராஃபிட் பண்ணேன். ஆனால் இப்போ கரண்ட்டில் போர்ட்ஃபோலியோ எத்தனை பேர் லாஸில் இருக்கீங்க? அதே ஆளுங்க இப்போ ப்ராஃபிட்டாக லாஸான்னு மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். ரைட், தெரியுதா?
என்னன்னா பல பேரை மார்க்கெட்டில் இன்னும் உள்ளே உட்காந்து வச்சுட்டு இருக்கிறதுக்கான ஒரு முக்கியமான ரீசன் என்ன தெரியுமா? அந்த முதல்ல எடுத்த ட்ரேடு ஒன்று எடுத்தோம் பார்த்தீங்களா, அது எனக்கு ப்ராஃபிட் வந்ததில்ல. அதே மாதிரி என்றைக்காவது ஒரு நாள் நான் ப்ராஃபிட் பண்ணிவிடுவேன்ற அந்த ஒரு நம்பிக்கை மட்டும் தான் இன்றைக்கி வரைக்கும் மக்கள் என்ன பண்ணியிருக்கேன், ட்ரேடிங்கை விட்டு போகாமல் வச்சுருக்கேன். அது ஒரு நல்ல விஷயம். ஆனால் இன்னொரு விஷயம் நீங்கள் என்ன கற்றுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இது ஒன்றும் தப்பு இல்லை. டெஃபினட்டாக ப்ராஃபிட் பண்ண முடியும். வேணால் ஒரு ஸ்டேஜில் யூ கேன் மேக் ப்ராஃபிட். ஏன்னா இதே வழியில் தான் நானும் வந்தேன். ஃபஸ்ட்டு ட்ரேட் ப்ராஃபிட் பண்ணவே, அப்போ ப்ராஃபிட் பண்ணதுக்கு ஒரு ரீசன் இருந்துருக்கணும்ல. எனக்கு மேபி அந்த ரீசன் தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் கற்றுக்கிறதுக்கான ஒரு தேடல் என்னை இவ்வளோ தூரம் கொண்டு வந்துச்சு. இப்போ உங்களுக்கு என்ன தேவைன்னா, அந்த ப்ராஃபிட் பண்ணதுக்கான ரீசன் என்னன்றது தேடணும். இப்போ லாஸ் பண்ணிட்டு இருக்கிறதுக்கான ரீசன் என்னன்றது தெரியணும். நான் அதில் தான் எப்போவுமே ஒரு விஷயம் சொல்கிறது, அழுத்தி சொல்கிறது என்னென்னா, ஒரு ட்ரேடு எடுக்கிறதுக்கு முன்னாடி ஏன் அந்த ட்ரேடு எடுக்கிறன்றது நமக்கு தெரியணும். லாஸ் ஆச்சுனாலும் இதனால தான் லாஸ் ஆச்சுன்னு எனக்கு தெரியணும். ப்ராஃபிட் வந்ததுனாலும் இதனால தான் ப்ராஃபிட் வந்ததுன்றது எனக்கு தெரியணும். இது தெரிஞ்சால் மட்டும்தான் யூஆர் அ ட்ரேடர். புரிஞ்சுதா? லாஸோ ப்ராஃபிட்டோ முதல்ல எனக்கு தெரியணும். ஏன் லாஸ் வருது இல்லை ப்ராஃபிட் வருது, இது தெரிஞ்சிட்டாலே யூ பிகம் கன்சிஸ்டன்ட். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு திங் என்னென்னா, நிறைய பேர் நான் இன்ட்ராக்ட் பண்ணும்போது கேட்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ட்ரேடு எடுத்தீங்களே சார், இந்த ட்ரேட் லாஸ் ஆயிடுச்சு, இந்த ட்ரேட் ப்ராஃபிட் ஆயிடுச்சு. ஒரே ஒரு கேள்வி தான் கேட்பேன், சரி இந்த ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சிங்களா ஏன் இந்த ட்ரேட் எடுக்கணும்? இல்லை சார் அதெல்லாம் யோசிக்கல, ப்ராஃபிட் வரும்னு நினச்சி எடுத்துட்டேன். இந்த மார்க்கெட்டில் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இந்த நினைக்கிறது மேலே போயிடும்னு நினைக்கிறது, கீழே வந்துடும்னு நினைக்கிறது, இது எதுவுமே ஒர்க் ஆகாது. ஃபேக்ட் ஒர்க்ஸ் இந்த மார்க்கெட். அவர் அசம்ஷன் ஆர் அவர் இன்ட்யூஷன் டசன்ட் ஒர்க். இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. உள்ளே தோணுச்சு, உள்ளுணர்வு சொல்லிச்சு சார் இது மேலே தான் ஏறும், உள்ளே ஒன்று தோணுச்சு கீழே தான் இறங்கு. இங்கே தோன்றதுக்கு போகிறதுக்கெல்லாம் எதுவும் ப்ராஃபிட் கொடுக்காது. ஃபேக்ட்ஸ் மேட்டர்ஸ். அதனால் ஃபஸ்ட்டு திங், இந்த தோன்றதுக்கு ட்ரேட் எடுக்கிறதோ, பார்த்தேன் போய்டோன்னு நினச்சேன், இந்த இதுவெல்லாம் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு திங் இஸ் டோன்ட் ட்ரேட் வாட் யூ திங்க், ட்ரேட் வாட் யூ சி. சார்ட்டில் நான் என்னோட கேட்டிங்கல்ல 15 இயர்ஸில் உங்களுக்கு ஒரு விஷயம் நீங்கள் கற்றுக்கிட்டது என்னென்னா, ஒன் இம்பார்ட்டன்ட் திங் வாட் ஐ ஹவ் லேர்ன்ட் இஸ் டோன்ட் ட்ரேட் வாட் யூ திங்க், ட்ரேட் வாட் யூ சி. எனக்கு சார்ட்டில் காமிச்சா ட்ரேட் பண்ணுவேன், காட்டலனா ட்ரேட் பண்ண மாட்டேன், அவ்வளோதான். பை ஆகிடலான்னு நினச்சி பை பண்ண மாட்டேன், செல் ஆகிடலான்னு நினச்சி செல் பண்ண மாட்டேன். செல்லுன்றது கன்ஃபர்மேஷன் வந்தால் செல் பண்ணுங்கள், பைன்றது கன்ஃபர்மேஷன் ஆகிடுச்சா பை பண்ணுங்கள். பை ஆகிடலாம், அந்த ஒரு 10 பாயிண்ட்டை நான் மிஸ் பண்ணுவேன்னு நினச்சிட்டு உள்ளே போனீங்கன்னா லாஸ்ட்டில் தான் முடிவீங்க. பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், 15 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன். மார்க்கெட்டில் இது நடந்துடலான்றதை மட்டும் நினச்சி ட்ரேடே பண்ணாதீங்க. நடந்தால் ட்ரேட் பண்ணுங்கள். அந்த நடக்கும்போது மார்க்கெட் உடச்சிட்டு சார் சல்லுன்னு போயிடுச்சு சார், ட்ரேட் கிடைக்கலையா, அந்த ட்ரேட் நமக்கு இல்லைன்னு நினச்சிக்கோங்க. டோன்ட் ஓவர் ட்ரேட், டோன்ட் ட்ரேட் வாட் யூ திங்க். இது நல்லா பதிய வச்சுக்கோங்க. அடுத்த வாட்டி லாஸு முடிஞ்ச வரைக்கும் தப்பிச்சிடலாம். ரைட், நெக்ஸ்ட் பார்க்கலாமா? வேறு கொஸ்டின். சான் கேமிங் சார், ஐ எம் அ காலேஜ் ஸ்டூடெண்ட், ஐ ஹாவ் அ capital of 15,000. Any advice for my trade? I am doing F&O. Well, San, I would suggest you don't go for F&O for time being. ஏன்னா F&O ஸ்டார்டிங்கில் நல்லாயிருக்கும், பின்னாடி வேலையை காமிச்சிடும். மை சஜஷன் would be, இது 15,000 இருக்குனாலும் தப்பு இல்லை. யூ ட்ரை டு இன்வெஸ்ட் இட் இன் அ குட் ஸ்டாக். நல்ல ஸ்டாக்காக பார்த்து இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருங்க. மேபி காலேஜ் முடிச்சுட்டு 3 இயர்ஸ்க்குள்ளே இட் கேன் பி a better capital. ஸோ மை சஜஷன், இட் இஸ் நாட் பெட்டர் டு கோ வித் F&O. இன்னும் உங்களுக்கு ஏஜ் இருக்குது, நிறைய கற்றுக்கலாம். கற்றுக்கிட்ட பிறகு F&Oக்குள்ளே வாங்க. மிஸ்டர் அபிஷேக் என்ன கேட்டிருக்காருன்னா, சார் கேன் வி டேக் ட்ரேடிங் ஆஸ் அ ப்ரொஃபஷன்? ஐ எம் ஆஸ்கிங் திஸ் ஆன் பிஹாஃப் ஆஃப் மை ஒய்ஃப். டியூ டு ஃபேமிலி சிச்சுவேஷன் ஷீ குடன்ட் கண்டினியூ ஹர் ஒர்க். கேன் ஷி டேக் இட் ஆஸ் அ ட்ரேடிங், கேன் ஷி டேக் ட்ரேடிங் ஆஸ் ப்ரொஃபஷன்? ஓகே, அவர் மிஸ்டர் அபிஷேக் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபேமிலி சுச்சுவேஷனால் மேபி ஐ திங்க் ஒய்ஃப் போக முடியலன்னு நினைக்கிறேன் ஒர்க்குக்கு. யா கரெக்ட். அதனால் அவங்க வந்து இந்த ட்ரேடிங்கே ப்ரொஃபஷனாக எடுத்து பண்ணலாமான்னா டெஃபினட்டாக யூ கேன் டூ இட், பட் இட் டேக்ஸ் டைம் அண்ட் லாட் ஆஃப் டைம் அண்ட் எஃபர்ட் அண்ட் கேபிட்டல் ஆஸ் வெல். அதையும் புரிஞ்சுக்கணும். மை சஜஷன் வுட் பி, ஒய்ஃப் உண்மையை சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, சம்டைம்ஸ் மென்னை விட விமன் வில் பி வெரி கன்சர்வேட்டிவ் ட்ரேடர்ஸ். ஏன்னா நமக்கு என்னென்னா, ஓகே நம்ம லாஸ் ஆச்சுனால மேனேஜ் பண்ணிவிடுவோன்றது. ஆனால் அவங்களுக்கு என்னென்னா, ஹஸ்பண்ட் கொடுத்துருக்காரு இந்த காசை வச்சு தான் நான் மேனேஜ் பண்ணணுன்றது. எக்ஸ்ட்ரா கேட்டால் திட்டுவாங்கன்ட்டு அவங்க தே ஆர் மோர் கண்டென்ட் வித் வாட் தே ஹேவ். சம்டைம்ஸ் வாட் மென் டூ இஸ்,
கொஞ்சம் நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்றனால என்ன பண்ணோம், சரி எப்படியாவது ரோல் பண்ணி ரொட்டேஷன் பண்ணியாவது அடுத்த ட்ரேட் போட்டுடலான்றது பண்ணுவோம். அவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே பண்ணுவாங்க. ஒய்ஃப் கேன் டேக் இட் அஸ் அ ப்ரொஃபஷன். பட் ஃபஸ்ட்டு அவங்க என்ன பண்ணிட்டோன்னா கொஞ்சம் லேர்ன் பண்ணட்டும். பொறுமையாக லேர்ன் பண்ணி கற்றுக்கிட்ட பிறகு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு லெட் தெம் ஸ்டார்ட் இன்வெஸ்டிங். பொறுமையாக ஸ்டாக்ஸில் போய் இன்வெஸ்ட் பண்ணி எடுக்கிறது பெட்டர். அவங்களுக்கு முக்கியமாக நீங்கள் இந்த வீடியோ காட்டுங்க, லூஸ் டைம் நாட் மணி அப்படின்னு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நான், அதை காட்டுங்க. ஏன்னா ஃபுல்லாக வரவங்களுக்கு கொஞ்சம் டைம் வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல, கேபிட்டல் லாஸ் ஆகக்கூடாது. ஸோ உங்கள் ஒய்ஃப் இது முதல்ல சப்ஜெக்ட்ஸ்லாம் புரிஞ்சுக்கிட்ட பிறகு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் யூஸ் பண்ணி பொறுமையாக ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணி பண்ணுறது இல் பி பெட்டர். நெக்ஸ்ட் சார், நீங்கள் எந்த மிஸ்டர் தினகரன் என்ன கேட்டிருக்காருன்னா, நீங்கள் எந்த ஸ்ட்ராட்டஜி அதிகமாக யூஸ் பண்ணுவீங்க? ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லும் போது நான் தான் சொன்னேன் பார்த்தீங்களா, தேர் ஆர் மல்டிபிள் ஸ்ட்ராட்டஜிஸ். எல்லாமே எல்லா சார்ட்லையும் யூஸ் பண்ண முடியாது, அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். காமனாக யூஸ் பண்ணுறது ட்ரெண்ட் ரிவர்சல். இது வந்து இட் இஸ் காமன் ஃபார் ஆல் த சார்ட்ஸ். சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இஸ் காமன் ஃபார் ஆல், சப்ளை டிமாண்ட் இஸ் காமன் ஃபார் ஆல். இந்த 4 மட்டும்தான் நீங்கள் காமனாக யூஸ் பண்ண முடியும். இதை தவிர வேறு ஸ்ட்ராட்டஜிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ப்ராக்டிக்கலாக ட்ரெண்ட் லைன் சேனலாக இருக்கட்டும், ஃபிபனாச்சியாக இருக்கட்டும், டபுள் டாப்பு டபுள் பாட்டம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு என்னென்னா இட் கேனாட் கம் இன் எவ்ரி சார்ட்ஸ். ஒரு சார்ட்லேயும் ஒரு கேரக்டர் இருக்கும். ஒன்றுத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த இடத்துல எதை யூஸ் பண்ணுறோன்றதை புரிஞ்சுக்கிட்டு பண்ணுறதுக்காக தான் நம்ம எல்லாமே புரிஞ்சுக்கணுன்றது. ஏன் வெறும் டபுள் டாப் மட்டுமே வச்சு ட்ரேட் பண்ண முடியாதுன்னா, ஒரு டைம் ஒரு சார்ட்டில் இது கிடைக்கும், அடுத்த சார்ட்டில் கிடைக்காது. அங்கே ட்ரெண்டு வரும், ஸோ ட்ரெண்ட் லைன் வரும். ஸோ எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கும் போது எந்த சார்ட் எது கொடுக்குதோ அந்த இடத்துல நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். ஸோ தட் இஸ் வை வி ஹாவ் டு நோ ஆல் தி டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ். நெக்ஸ்ட் மிஸ்டர் கண்ணன், என்கிட்ட 1 லட்சம் இருக்குது. ஸ்டாக்ஸ் ஆர் இண்டெக்ஸில் F&O பண்ணணும். அட் த மணி விட இந்த மணி அவுட் ஆஃப் த மணியில் அமௌண்ட் கம்மியாக இருக்குது. அதில் ட்ரேட் எடுக்கலாமா இல்லை அட் த மணியில் ட்ரேட் எடுக்கலாமா? ஸோ மிஸ்டர் கண்ணன், ஃபஸ்ட்டு நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும். என்னென்னா ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணும்போது ஆப்ஷன் இஸ் அ வெரி சீரியஸ் பிஸ்னஸ். இட்ஸ் ரிஸ்கியர் ஆஸ் வெல். ஏன்னா ஆப்ஷன் தெரியணும்னா டெஃபினெட்லி யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் டைமிங் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ அதை முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் திங், அவுட் ஆஃப் த மணி ப்ரீமியம் கம்மியாக இருக்குன்றதுனால அதை எடுக்காதீங்க. ஏன்னா நிறைய வாட்டி ஜீரோ ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஆர் வெரி ஹை. முடிஞ்ச வரைக்கும் அட் த மணி எடுக்காமல் ஒரு ஸ்ட்ரைக் மேலே எடுக்கிறது பெட்டர். தட் இஸ் வாட் ஹவ் ஐ ட்ரேட் ஆப்ஷன்ஸ். அட் த மணியும் எடுக்க மாட்டேன், டீப் அவுட் ஆஃப் த மணி எடுக்க மாட்டேன், இந்த மணியும் எடுக்க மாட்டேன். அட் த மணிக்கு அடுத்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 100s போகுதுன்னா ஒரு 100 விட்டு அதுக்கு அடுத்த 100 இருக்க ஆப்ஷன் தான் எடுப்பேன். தட் இஸ் ஹவ் ஐ ட்ரேட். ஸோ அதனால் அவுட் ஆஃப் த மணியாக போனீங்கன்னா இட் இஸ் ரிஸ்கியர். சம்டைம்ஸ் வாட் ஹேப்பன்ஸ் இஸ், இப்போது கிடையாது, முன்னாடி நான் சொல்கிறது ஒரு 5-6 இயர்ஸ் முன்னாடிலாம் நிஃப்டி ட்ரேட் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு தெரியும், பேங்க் நிஃப்டிலாம். அப்போல்லாம் வந்து வாலட்டிலிட்டி வில் பி வெரி ஹை டியூரிங் எக்ஸ்பைரி டேஸ். அப்போ நீங்கள் அவுட் ஆஃப் த மணி எடுக்கும்போது 50 காசுலேருந்து 50 ரூபா போனது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் ஒரு ஸ்விங் மாதிரி. அந்த டைமில் எக்ஸ்பைரி டைமில் ட்ரேட் எடுக்கிறதுக்கும் டெய்லி எடுக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் கோல்டு அப்டேட் இஸ்மாயில், டுமாரோ நம்ம ரிவ்யூ பண்ணும்போது கோல்டு அப்டேட்டும் சேர்த்து கொடுத்துறேன். நவீன் என்ன கேட்டிருக்காருன்னா, ஆர் த பேட்டர்ன் ஸ்டில் ஒர்க்கிங் இன் XAU USD? கோல்டில் இன்னும் பேட்டர்ன்ஸ்லாம் ஒர்க் ஆகுதுன்னா டெஃபினட்டாக ஒர்க் ஆகுது. நீங்கள் அதனால தான் ரிவ்யூ இன்றைக்கும் நம்மளுக்கு இவ்வளோ பேர் பார்த்துட்டு இருக்காங்க. ப்ளஸ் பேட்டர்ன்ஸ் ஒர்க்ஸ். அண்ட் ஒன் மோர் திங், இது வந்து நேற்று வந்த பேட்டர்ன் நாளைக்கு மாறிடும்னு கிடையாது. இது இண்டிகேட்டர் கிடையாது. தீஸ் ஆர் மார்க்கெட் கேரக்டர்ஸ். இப்போது ஒருத்தருக்கு கோவம் வரும்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு என்ன பண்ணால் கோவம் வரும்ன்றது உங்களுக்கு தெரியும், கரெக்டாக? ஏன்னா அவரோட கேரக்டரே கோவம் வர கேரக்டரு. ஸோ அந்த மாதிரி மார்க்கெட்டுக்கும் ஒரு கேரக்டர் இருக்குது. அது என்ன பண்ணால் என்ன வரும்ன்றது சர்டன் கேரக்டரை அனலைஸ் பண்ணி வச்சிட்டிங்கனாலே புரிய ஆரம்பிச்சிடும். நான் என்ன சொல்கிறேன், இது வந்து இன்றைக்கி சார்ட்டில் வரதில்ல. இப்போது ஒரு சின்ன கேரக்டர் நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க, அதனால் பார்க்கலாம். ஐ திங்க் சார்ட் இஸ் விசிபிள். ரைட், இப்போ பாருங்கள், திஸ் இஸ் கோல்டு சார்ட். சரிதா? இப்போ கோல்டு என்ன ஆகிட்டுருக்கு, மார்க்கெட் பர்ஃபெக்டாக சேனலில் போய்ட்டுருக்கு. எத்தனை பேர் ரிவ்யூ பார்த்தீங்க? இதுக்கு முன்னாடியே நம்ம சேனல் டைம்லேயே இந்த சேனலை ப்ரிடிக்ட் பண்ணி தான் வச்சுருந்தோம். அந்த டைமில் மார்க்கெட் பாட்டம் ஆகிடுச்சு. இப்போ பாட்டம்லேருந்து என்னாச்சு, மார்க்கெட்
it started going up, right? ஸோ மார்க்கெட் நம்ம அந்த டைமில் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் இப்போ மார்க்கெட் எங்கே வந்துச்சு? ஸோ இப்போ இதெல்லாம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா தீஸ் ஆர் ஆல் சேனல்ஸ். ஸோ மார்க்கெட் இப்போது சேனலை பிரேக் பண்ணுற லெவலில் வந்துச்சு, பட் இட் ஹாஸ் நாட் எட் broken. ஸோ அப்போ சேனலுக்குன்னு சர்டன் ரூல்ஸ் ஆகுது. அப்போ இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணிட்டு தான் நம்ம நெக்ஸ்ட் ட்ரேட் எடுக்க முடியும். இப்போ உடனே இந்த இடத்துல போய் செல் அடி பண்ணால் கிடையாது. ஐ ஹேவ் சர்டன் ரூல்ஸ். இந்த இடத்துல இந்த ரூல் ஃபார்ம் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் நான் வந்து கோல்டில் ட்ரேட் எடுப்பேன் தவிர இப்போ இமீடியட்டாக வந்துச்சுன்னு கிடச்சதுன்னு இந்த இடத்துல டாப்பில் போய் செல் அடிச்சிங்கன்னா மார்க்கெட் இங்கேருந்து அப்படியே மேலே போகிறதுக்காக வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போது we have to have proper rules and ideologies. அப்போ தெரிஞ்சிட்ட பிறகு ட்ரேட் பண்ணுறது. இப்போ இந்த சேனல் ஏன் வந்துச்சுன்னா கோல்டில் சேனல் வருதுன்றது காமன் தான். அதே மாதிரி டபுள் டாப் டபுள் பாட்டம்ன்றதும் காமன் தான். ஸோ மார்க்கெட்டில் இதுதான் சொன்னேன். இப்போ இங்கே சேனல் வந்து இன்னும் ஒரு வருஷத்தில் சேனல்ன்றது காலி ஆகிடுமானா கிடையாது. 100 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்திங்கனாலும் இன்றைக்கும் ஒர்க் ஆகும். அதுதான் பியூட்டி ஆஃப் டெக்னிக்கல் அனாலிசிஸ். இப்போ இப்படி எடுத்துக்கோங்க, நான் அதனால தான் க்ரூட் ஆயில் காட்டுறது உண்டு பாருங்கள். சரி, ஓகே, தெரியுதா? இப்போ பாருங்கள், இது $40ன்றது ரெசிஸ்டன்ஸு 1979. திஸ் வாஸ் ரெசிஸ்டன்ஸ் இன் தெரியுதா 1979 வந்து ரெசிஸ்டன்ஸு. திருப்பி பாருங்கள் எங்கே வந்திருக்கு? அட் 2008. ஸோ 2008லேயும் அதே ரெசிஸ்டன்ஸாக சப்போர்ட்டாக ஆக்ட் பண்ணியிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 30 இயர்ஸ் கேப்பில் வந்து இந்த 30 வருஷ கேப்லேயும் இது சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் கிளியராக ஒர்க் ஆகிருக்கு. இதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் இதனால தான் சொல்கிறேன், கேரக்டர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் இப்போ சொல்லிக் கொடுக்குற டெக்னிக்கல் வந்து நீங்கள் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கும் என் கான்டாக்டில் இருக்காங்க. யாருன்னா நான் ஃபஸ்ட்டு எடுத்தவங்கள இன்றைக்கும் இருக்காங்க. கிட்டத்தட்ட நம்ம இப்போ ட்ரேட் அச்சீவர்ஸே எடுத்துக்கோங்களேன், 9th இயர் தான். 9 இயர்ஸ் முன்னாடி ட்ரேட் அச்சீவர்ஸில் படித்த சில பேர் வந்து பார்க்கும்போது, சார் என்ன சார் அதே சப்ஜெக்ட் இன்றைக்கும் எடுக்கிறீங்கன்னா, நீங்கள் 50 வருஷம் கழிச்சு வந்து எடுத்திங்கனாலும் இதே தான் எடுவோம். ஏன்னா திஸ் இஸ் யூனிவர்சல் கான்செப்ட். இதில் வந்து சேஞ்சஸே கிடையாது. இது இண்டிகேட்டர் கிடையாது, நேற்று ஒன்று நாளைக்கு ஒன்று மாற்றுறதுக்கு. கேரக்டர்ன்றது மார்க்கெட்டோட கேரக்டர் இவ்வளோ தான், இதுக்குள்ளே தான் மார்க்கெட் ஆகும். 100 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கனாலும் இட் ஒர்க்ஸ். ஏன் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியுதுன்னா, ஐ ஹவ் சீன் த மார்க்கெட். நான் சொன்ன மாதிரி 1000 இல்லை 10,000 டைம்ஸ் ஐ ஹவ் சீன் இட். மார்க்கெட் ஒரு வாட்டியாக மார்க்கெட் என்ன நடக்குதுன்றது ஐ ஹவ் சீன் இட் ஃப்ரம் த பேக் சைட். எல்லாத்தையும் பேக் எண்டில் டெஸ்ட் பண்ணதுனால தான் ஐ வாஸ் ஏபிள் டு ப்ரொடியூஸ் அ சர்டன் ரூல்ஸ் ஃபார் த மார்க்கெட். நீங்கள் இன்னும் 10 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கனாலும் என்னோட சப்ஜெக்டில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. ஏன்னா அன்றைக்கும் என்னால் தைரியமாக வந்து ரிவ்யூ கொடுக்க முடியும், மார்க்கெட்டை லைவாகவும் அனலைஸ் பண்ணி காட்ட முடியும். பிகாஸ் கேரக்டர் ஒர்க்ஸ் இன் த மார்க்கெட். ஏன்னா 100 வருஷம் இப்போது ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இருக்க டேட்டா எடுத்தாலும் ஒர்க் ஆகுது. அந்த இடத்துல போய் பார்த்தீங்கனாலும் இதே கேரக்டர் தான், இன்றைக்கி எடுத்தாலும் அதே கேரக்டர் தான், 50 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கனாலும் அதே கேரக்டர் தான் இருக்கும். ஏன்னா மார்க்கெட் கேரக்டர் இட் இஸ் ஆல் அபவுட் லிக்விடிட்டி பிட்வீன் பையர் அண்ட் செல்லர். அப்போ பையருக்கும் செல்லருக்கும் உள்ள இது தான் இங்கே நடக்குதுன்னா அதில் எந்த ஒரு மாற்றமும் வராது, வரவும் கூடாது. ஏன்னா திஸ் இஸ் யூனிவர்சல் லா, திஸ் இஸ் ஹவ் மார்க்கெட் ஒர்க்ஸ். ரைட், புரிஞ்சுருக்கேன்னு நினைக்கிறேன். அடுத்தது பார்க்கலாமா? Prami Bas அப்படின்றவங்க கேட்டிருக்காங்க, சார் ஐ நோ ஆல் கான்செப்ட் பட் இட் கன்ஃபியூசஸ் மீ இன் ஷார்ட் டேர்ம் இன்ட்ராடே, இட் இன்டர்லிக்ஸ் ஹவு டு சால்வ். வெல் மேபி சம்டைம்ஸ் கான்செப்ட் எல்லாமே தெரிஞ்சுட்டு இன்ட்ராடே பண்ணும்போது இது கன்ஃபியூஸ் ஆகுது. ஏன்னா பையின் காட்டும் வேறு டைம் ஃப்ரேமில். ஸோ தென் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ். அப்போ மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸை ப்ராப்பராக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் யூ வில் பி ஏபிள் டு ட்ரேட். ஸோ அப்போ மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸில் இன்னும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள்.
Sir, I'm from Malaysia. How can I learn any online courses? Yeah, we do have online courses as well. நீங்கள் அது நம்பருக்கு கால் பண்ணி கேட்டிங்கன்னா they'll give you all the details. வேன் ராஜ் என்ன கேட்டிருக்காருன்னா, சார் யுவர் ட்ரேடிங் ஸ்டைல் ஹவு மெனி கன்ஃபர்மேஷன்ஸ் டு யூ டூ ப்ளீஸ். ஸோ ஐ திங்க் நம்ம ஏற்கனவே அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். மிஸ்டர் வேன்ராஜ் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டிங்கன்னா இதை பார்த்துக்கோங்க. யா, ஸோ இதுதான் ஹவ் ஐ choose stocks. So first fundamental, second thing is trend, uptrend on, third trend oda phases, continuation or correction, fourth one will be support resistance, and then finally character analysis and trend reversal. So idu da ennoda rules, idha vechittu idu base panni da trades edupen nanu. All right, next sir, will AI take over manual trading? ஸோ அதை பற்றி நான் ஏற்கனவே பேசியிருந்தேன். ஸோ இட் டசன்ட் ஒர்க் அவுட் லைக் தட். ஏன்னா ஏஐ எடுத்துச்சுன்னா அப்புறம் மார்க்கெட்டே ஒர்க் ஆகாது. ஏன்னா எல்லாருமே ஏஐ போட்டு ப்ராஃபிட் பண்ண ஆரம்பிச்சாங்க. தட் டசன்ட் ஒர்க் அவுட். பெஸ்ட் மூவிங் ஆவரேஜ். ஸோ மேபி யூ கேன் ட்ரை 200 இன்கேஸ் நீங்கள் மூவிங் ஆவரேஜ் தான் பண்ணணும்னு வச்சிங்கன்னா 200 SMA will be fine. Simple moving average. So how many lot is safer to buy as a beginner? See, it depends. நீங்கள் என்ன கேபிட்டல் வச்சுருக்கீங்கன்றது 100 லாட் கூட அடிக்கலாம். கேபிட்டல் ஒரு கோடிக்கு மேலே வச்சுருந்தீங்கன்னா இட் டிபெண்ட்ஸ் ஆன் வாட் இஸ் யுவர் ட்ரேடிங் ஸ்டைல். கேபிட்டல் பட் புதுசாக போகிறீங்கன்னா நான் சொல்கிறது F&O கூட வேண்டாம், ஸ்டாக்ஸில் போங்க, ஸ்லோவாக ட்ரேட் பண்ணுங்கள், it will be better. லூடோ என்ன சொல்லியிருக்காரு, சார் நீங்களே ஸ்டாக் நேம் பை அண்ட் செல்லு ஸ்டாப் லாஸ் டெய்லி சொல்லிட்டீங்கன்னா எங்களுக்கு ஈஸியாக கெயின் பண்ணிடுவோம். சரி சரி, ஐ டெல் யூ த ரியாலிட்டி ஆஃப் இட். நிறைய பேர் டிப்ஸு கேட்பாங்க, சார் நீங்கள் ரிவ்யூ கொடுக்குறது எங்களுக்கு பர்சனலாக கூட கொடுங்க, நாங்கள் கேஷாக கொடுக்குறோம், நீங்கள் அதே மாதிரி எங்களுக்கு ஒரு 4 ஸ்டாக் சொல்லுங்கள், எங்களுக்கு பர்சனலாக பண்ணுங்கள், டிப்ஸ் மாதிரி கொடுங்க. சரி, ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க, ட்ரேட் அச்சர்ஸில் நம்ம கால்ஸ் கொடுக்காததுக்கான ஒரு முக்கியமான ரீசன் என்ன இருக்குன்னா, see, I am a person who doesn't like to be dependent. இன்னொருத்தரை நம்பி இருக்கிறதுக்கு எனக்கு வந்து ஐ எம் நாட் இன்டு தட். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என் ஃபண்டுக்கு நான் தான் கேரண்டி. எனக்கு மற்றவங்ககிட்ட என் ஃபண்டை கொடுக்குறது எனக்கு அந்த அளவுக்கு கேரண்டி இல்லை. என்ன மாதிரி என் ஃபண்டை யாரும் பார்த்துக்க முடியாது ஒன்று இருக்குது. நெக்ஸ்ட் விஷயம், நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். ஆஸ் அ ப்ரொஃபஷனல் சார் நீங்கள் இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நீங்கள் கொடுத்தீங்கன்னா நாங்கள் கற்றுக்கிறது காட்டிலும் ஸ்பீடாக கிடைக்கும், டெஃபினட்டாக இல்லைன்னு சொல்ல. ஆனால் ஒன்றே ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, இன்றைக்கி நீங்கள் டிப்ஸ் வாங்கி பழகிட்டீங்க, நானும் டிப்ஸ் கொடுத்துட்டேன், ஓகே. பிஸ்னஸாக பார்த்தீங்கன்னா தட் இஸ் மோர் ப்ராஃபிட்டபிள். உண்மை அது தானே. இப்போ எங்களோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒன் டைம் கிளாஸுக்கு வந்து ஃபீஸ் கட்டி கிளாஸ் கற்றுக்கிட்டாங்கனாலும் லைஃப் டைம் ஆக்சஸ் இருக்குது. எப்போ வேணால் திருப்பி வந்து படிக்கலாம், புரியலைன்னா திருப்பி வந்து கேட்கலாம். ட்ரேடிங் ஃப்ளோர் ஆக்சஸுக்கு சர்டன் ரூல்ஸ் மட்டும் தான் வச்சுருக்கோம். ஆனால் இதுவே நான் கால்ஸாக கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், சிம்பிளாக சொல்கிறேன், ஓப்பனாக பேசலாமே, கிளியராக சொல்லிடுறேன். மாதம் நான் வாங்கலாம், கரெக்டாக. எவ்ரி மந்த் நான் ரிவ்யூ கொடுக்கறதுக்கே நிறைய பேர் தே ஆர் ரெடி டு பே ஃபார் இட். ஸ்டாக்ஸ் கொடுத்தனாலும் தேர் ரெடி டு பே ஃபார் இட். அது நிறைய பேர் கேட்டு தான் இருக்காங்க. ஒய் ஐ டோன்ட் டூ தட் இஸ் ஆஸ் அ பிஸ்னஸ் பர்ஸ்பெக்டிவ் இட் இஸ் வெரி குட். ஏன்னா எவ்ரி மந்த் ஐ கேன் மேக் அ சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீ, எவ்ரி மந்த் கொடுங்க, நானே உங்களுக்கு அனலைஸ் பண்ணி கொடுத்துறேன். ஆனால் ஒரே விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதெல்லாம் பண்ணிகிட்டே இருக்கேன், ஒரு நாள் நான் இல்லை அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணுவீங்க? நான் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன், ட்ரேடிங்கே வேணான்னு முடிவு பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் நான் பண்ணலை, இல்லை எனக்கு ஏதோ ஒரு பர்சனல் விஷயம் அதனால் நான் போயிட்டேன்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க? அடுத்த ஆளை தானே தேடி போவீங்க. கடைசி வரைக்கும் ஏன் பைக் கொடுக்குறாரு, ஏன் செல் கொடுக்குறாருன்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது. இங்கே தான் பிரச்சனை வருது. ஏன்னா எல்லாருமே ஜென்யூனாக இருக்கணும்னு அவசியம் கிடையாதுல்ல. அடுத்த ஆள் வருவான். ஏன்னா இந்த நார்த் இந்தியாவிலலாம் என்ன நடக்கும்னா, இந்த டிப்ஸுன்ற பேரில் என்ன பண்ணுவாங்க, ஒரு 1000 பேரை பிடிப்பாங்க. 1000 பேருக்கு என்ன பண்ணுவான், 500 பேருக்கு பைக் கொடுப்பான், 500 பேருக்கு செல்லு கொடுப்பான். 500 பேர் பைக் கொடுத்து ப்ராஃபிட் பண்ணுவாங்கலாம் கஸ்டமர். அடுத்து 500 டிவைட் பண்ணுவாங்க, 250 பை 250 செல், திருப்பி 125 பை 125 செல், 62 பை செல், இப்படி தான் பிரித்து புது செட்டு 1000 இறக்குவாங்க. தட் இஸ் நாட் ஹவ் ஐ வாண்ட் டு பில்ட் திஸ். என்னை பொறுத்த வரைக்கும் நாலேஜை கொடுத்துட்டேன்னா நாளைக்கு நீங்கள் யாரையுமே டிபெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நாளைக்கு உங்களாலே ட்ரேட் பண்ண முடியும். நான் என்ன சொல்லி கொடுக்குறேனோ அதை தான் நானும் ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன், என் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அதை தான் காட்டிகிட்ருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, என்னென்னா மார்க்கெட்டில் நாலேஜ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஏன் மற்றவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? உங்களோட நாலேஜ் உங்களுக்கே எடுத்துட்டீங்க. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு டைம் ஆகுமே தவிர, நாலேஜ் இஸ் சம்திங் வாட் ஐ டைரக்ட்லி ஃபுல்லி நான் ஏதோ வச்சுக்கிட்டு பாதி சொல்லி கொடுத்துட்டு பாதிலாம் பண்ணல. ஐ கிவ் யூ ஃபுல் நாலேஜ். நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு பண்ணிங்கன்னா இட் வில் பி பெட்டர். சரி, நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க. இப்போ நிறைய பேர் கேட்பாங்க, சார் மற்றவங்களுக்கும் உங்களுக்கும் என்ன டிஃப்ரென்ஸுன்ட்டு. அதில்
டெல் யூ ஓப்பன்லி. சார் ட்ரேட் அச்சீவ்ஸுக்கும் மற்ற சார் என்ன சார் நீங்கள் இவ்வளோ ஃபீஸு கேட்குறீங்க, இவ்வளோ வச்சுருக்கீங்க. சரி, நாலேஜ் வந்து சும்மா கொடுக்கல, என்னோட 10 வருஷம் 15 வருஷம் உழைப்பு இது. அதை தான் அதுக்கான வேல்யூ. ஏன்னா ஃப்ரீயாக கொடுத்தா எதுவுமே நம்ம ஊரில் வந்து உண்மையாக சொல்லணும்னா நத்திங் இஸ் வேல்யூபிள் ஃபார் ஃப்ரீ. நல்ல கண்டென்ட் ஒர்த்தாக கொடுத்தீங்கனாலும் ஃப்ரீயாக கொடுத்தீங்கன்னா மதிக்க மாட்டாங்க நம்ம மக்கள். அப்போ ஏதோ ஒன்று கொடுத்தா தான் அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. செகண்ட் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கம்பேர் பண்ணுவாங்க, சார் இந்த இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன் 100 ரூபாய்க்கு சொல்லி தரேன்னாரு, ஸ்மார்ட் மணி கான்செப்டே 499 ரூபா தான், நீங்கள் ஏன் இவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்க? நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க. அண்ட் அதே மாதிரி மற்ற இதோட கம்பேர் பண்ணுங்க. சரி, தட் இஸ் நார்மல். நீங்கள் ஏன்னா ஒரு இடத்துல காசு கொடுத்து கற்றுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இட் இஸ் நார்மல் தானே. எல்லாருமே கேள்வி கேட்க தானே செய்வாங்க. தட் இஸ் நார்மல். ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, மற்றவங்களுக்கும் நமக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னா, வி ஹேவ் ஃபிசிக்கல் ஆஃபீஸஸ். எல்லா பிரான்ச்சஸுக்கும் பிரான்ச் வச்சுருக்கோம். ரெண்டாவது விஷயம், பிரான்ச்சு மட்டும் இல்லை, கிளாஸ் முடிச்சிட்ட பிறகு ப்ராக்டிக்கல் செஷனை முடிச்சுட்டு ட்ரேடிங் ஃப்ளோ சப்போர்ட்டும் கொடுக்குறோம். அங்கேயே உட்காந்து ட்ரேட் பண்ணுங்கன்ட்டு. எத்தனை பேர் அதை கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஃபஸ்ட்டு ஏன் கொடுக்க மாட்டாங்கன்னு நான் கிளியராக சொல்லிடுறேன். சப்ஜெக்டில் ஸ்ட்ராங்காக இல்லை, நம்ம கொடுக்கறது ஒர்க் ஆகாதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா முக்கால்வாசி பேர் உங்களை கூட வச்சுக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. ஏன்னால் ஒர்க் ஆகலைன்னா என்ன பண்ணீங்க? போய் கேட்பீங்களா, இவ்வளோ ஃபீஸ் கொடுத்து படித்தேன் ஏன்னா எனக்கு ஒர்க் ஆகலைன்றது கேள்வி கேட்பீங்களா மாட்டிங்களா? டெஃபினெட்லி. அதனால தான் மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எங்கேயாவது ஒரு ஹோட்டலில் கிளாஸை போட்டு 1 டே 2 டே கிளாஸ் போட்டு முடிச்சுட்டு கிளம்பிடுவாங்க. அடுத்த இதுக்கு நீங்கள் உள்ளே வரீங்கன்னா உங்களை என்ட்ரி கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து கேள்வி கேட்பீங்கன்னு தெரியும். ஆனால் நம்மள்ட்ட அப்படி கிடையாது. வி ஹாவ் ட்ரேடிங் ஃப்ளோர். எதுக்குன்னா, என் சிஸ்டம் நான் கண்டுபிடிச்ச விஷயங்கள், நான் சொல்லி கொடுத்த ரூல் நீங்கள் 50 வருஷம் முன்னாடி சார்ட்லேயும் ஒர்க் ஆகும், இப்போ எடுத்திங்கனாலும் ஒர்க் ஆகும், நாளைக்கும் ஒர்க் ஆகும். என் முன்னாடியே வந்துட்டு நான் சொல்லி கொடுத்த சப்ஜெக்ட்டு என் ஸ்டூடெண்ட்ஸ் இவ்வளோ பேர் இருக்காங்க, வந்து உட்காந்து என்னை அனலைஸ் பண்ணி கொடுத்து நீங்கள் சொல்லி கொடுத்தது தப்புன்னு ப்ரூவ் பண்ண முடியாது. ஏன்னா இட் ஒர்க்ஸ். நம்ம எந்த இடத்துலையாவது நான் சொல்லி கொடுத்ததை லைட்டாக மிஸ் பண்ணியிருப்போமே தவிர, ஆக்சுவலாக சொல்லி கொடுத்த சிஸ்டம் இட் ஒர்க்ஸ். அதனால தான் நம்ம என் கூடயே உட்காந்து ட்ரேடிங் ஃப்ளோர்லேயே உட்காந்து ட்ரேட் பண்ணுங்கன்னு சொல்கிறது, புரியலையே வந்து திருப்பி கற்றுக்கணும்னு சொல்கிறது. தட் இஸ் தி கான்ஃபிடன்ஸ் ஐ ஹேவ் அப்பான் மை சப்ஜெக்ட். அவ்வளோ கான்ஃபிடன்ஸ். சம்டைம் இது ஓவர் கான்ஃபிடன்ஸ் தெரியலாம், ஆனால் வித்தியாசங்களை புரியணும் மக்களுக்கும். ஏன் இந்த 300 ரூபாய் 200 ரூபாய்க்கு நம்ம இது பண்ணுறது இல்லைன்னா, ஐ ஹாவ் ப்ராப்பர் நாலேஜ் அப்பான் தி மார்க்கெட். அதனால தான் நான் வந்து இந்த ப்ராஃபிட்டை காமிச்சு கூப்பிட்றதோ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணாததுக்கு முக்கியமான ரீசன் என்னென்னா, நிறைய பேர் இந்த இது ஸ்கேமும் பண்ணிடுறாங்க. இஷ்டத்துக்கு எடிட் பண்ணி யார் வேணால் போடலாங்க. ஆனால் விஷயம் என்னென்னா, அனலைசிஸ் பண்ண முடியுமா? ஏன் யாருமே வந்து மார்க்கெட் நெக்ஸ்ட்டு என்ன ஆகுன்றது ப்ரிடிக்ட் பண்ணுறதில்ல. இப்போ நிஃப்டி ரிவ்யூ கொடுங்கன்னு நிறைய பேர் கேட்குறீங்கன்னா, இதுக்கு ஏன் கேட்குறீங்க? சார் கொடுத்தா ஒர்க் ஆகுதுன்னு தெரியுதில்ல. ஏன் ஒர்க் ஆகுது? அப்போ நாலேஜ் இருக்கிறதுனால தான் கொடுக்க முடியுது. அப்போது ஒர்க் ஆகலைன்றது நாலேஜ் பேஸ் பண்ணி தான் இருக்கணுமே தவிர ப்ராஃபிட்டை பேஸ் பண்ணியில்லை. 10 கோடி வச்சுருக்குவேன், 10 லட்ச ரூபா ப்ராஃபிட் பண்ணுறது 1%. ஈ கேன் ஈஸிலி மேக் இட். 10 லட்சம் ப்ராஃபிட் பண்ண நான் காமிச்சிட்டு போயிடலாம், அது விஷயம் இல்லை. ஆனால் நாளைக்கு என்ன நடக்கும்னு ப்ரிடிக்ட் பண்ண முடியுமா இல்லையா? இதுதான் முக்கியம். ஸோ அதனால தான் நம்ம சொல்லிக் கொடுக்கறதுக்கான முக்கியமான விஷயம். ஸோ தட் இஸ் தி difference between us and the other competitors. Fine. Right, next sir, harmonic pattern, how much winning percentage ratio? See, technicals works, but advanced harmonic patterns works much more better. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டெக்னிக்கல் வச்சு எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு 5 ட்ரேடு 7 ட்ரேடு கிடைக்குதுன்னா, ஹார்மோனிக் பேட்டர்னு எலியாட் வேவ் யூஸ் பண்ணும்போது 10லேருந்து 12 ட்ரேட் வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு 70% ஹைக் இருக்கும் ட்ரேட்ஸ் கிடைக்கிறது. ஏன்னா இந்த ஒரு புது பேட்டர்ன் தான் கற்றுக்க முடியும். அப்போ என்ன ஆகுனா, இந்த இடத்துல ஒரு ஸ்டாப் லாஸ் அடிக்குதுன்னா அந்த இடத்துல ஒரு பேசிக் லெவலில் காட்டிலும் ஹார்மோனிக் பேட்டர்னில் இது ஃபார்ம் ஆகிருக்கும். அதனால் இங்கே ஸ்டாப் அடிச்சுன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ ஹார்மோனிக் பேட்டர்ன் டெஃபினெட்லி ஒர்க்ஸ் இன் த மார்க்கெட். சார், டு யூ பிலீவ் இன் யூனிவர்ஸ்? ஆமாம், யூனிவர்ஸில் தானே இருக்கோம். நெக்ஸ்ட் so please tell about psychological things in the stock market. Hari Narayanan, maybe இந்த வீடியோ முடிச்சிட்ட பிறகு திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து போட்டு பாருங்கள். அதுலேயே நான் எமோஷனல் கண்ட்ரோல் பற்றி ஸ்டார்டிங்கில் பேசிட்டேன். யூ கேன் see on that. Prami Bas என்ன சொல்லியிருக்காருன்னா, சார் யூ சே பிக் 3 stocks and trade but there is no trades for many days. என்னென்னா 3 ஸ்டாக் மட்டும் பாருங்கன்னு சொல்கிறீங்க, ஆனால் அதில் நிறைய ட்ரேடு இல்லாமல் இருக்குது. சரி, நல்லா இல்லாமலாம் கிடையாது, இருக்குது. ஒரு டைம் ஃப்ரேமில் இல்லைனா வேறு டைம் ஃப்ரேமில் இருக்கும். ஸோ மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் கற்றுக்கிட்டிங்கன்னா டெஃபினட்டாக ஏதாவது ஒரு ட்ரேட்ஸ் கண்டிப்பாக கொடுத்துரும். அடுத்தது ட்ரேடர், வாட் மேட் யூ டு சூஸ் திஸ் ப்ரொஃபஷன்? அதே தான் திருப்பி நிறைய வாட்டி கேட்டிருக்காரு. சி, சிம்பிள் லாஜிக். இட்ஸ்
ஃப்ரீடம் ஆஃப் டைம். இதுக்கு மேலே என்ன வேணும்? நான் எப்போ போகலாம் வரலான்றது நான் முடிவு பண்ணுறது. எப்போ ஒர்க் பண்ணணும், எப்போ ட்ரேட் பண்ணணும், எங்கே போகலாம் வரலாம், எங்கே வேணால் ட்ரேட் பண்ணலாம், எங்கே வேணால் ஒர்க் பண்ணிடலாம். இட்ஸ் ஃப்ரீடம், ரைட்? 9 to 5 ஜாப் தான் போகணுன்னு அவசியம் இல்லை. ஸோ இட்ஸ் ஃப்ரீடம் இஸ் தி அல்டிமேட் திங் வாட் அ மேன் கேன் எக்ஸ்பெக்ட். ஸோ ட்ரேடிங்கில் ஃப்ரீடம் இஸ் வாட் ஐ எக்ஸ்பெக்ட். ஐ திங்க் நிறைய பேர் இப்போ தான் புதுசாக உள்ளே வந்துகிட்டே இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இது கேட்ட கேள்வியே திருப்பி இப்போ நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. ஐ திங்க் திருப்பி இந்த லைவ் முடியும் போது மறுபடியும் இந்த வீடியோ ஐ திங்க் இட் வில் பி அப்லோடட். நீங்கள் அதை திருப்பி ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா இட் வில் பி யூஸ்ஃபுல். ப்ரோ கிரிப்டோ ட்ரேடிங் பண்ணலாமா? யா, யூ கேன் டூ இட். கிரிப்டோ ட்ரேடிங் பண்ணக்கூடாதுன்னு கிடையாது. பட் நான் தான் சொன்ன மாதிரி ப்ராப்பர் அனாலிசிஸ் பண்ணுங்கள். கிரிப்டோ இஸ் வெரி வாலடைல் மார்க்கெட். இந்தியன் மார்க்கெட்டும் எஃப்எக்ஸ் மார்க்கெட்டில் காட்டிலும் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டை காட்டிலும் கிரிப்டோ இஸ் வெரி வாலடைல். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுறது இட் இஸ் அட்வைசபிள். கிரிப்டோ இன்வெஸ்டிங் இஸ் ஆல்சோ குட் லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ். ட்ரம்ப்போட அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் இலான் மஸ்கோட உள்ளே இருக்கிறதுனால கண்டிப்பாக கிரிப்டோவுக்கு பெரிய லெவலில் இருக்குது. பட் இட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் டைம், எஃபர்ட் அண்ட் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுறது இட் வில் பி பெட்டர். பட் லுக் அட் தி டாக்ஸேஷன் ஆஸ் வெல். சார் எஸ்எம்சி கான்செப்ட் ஒர்க் ஆகுமா? ஸ்மார்ட் மணி கான்செப்ட் டெஃபினெட்லி. அதான் சொன்னேன்ல, பேர் மட்டும் தாங்க புதுசு. எஸ்எம்சி கான்செப்ட்ன்றது ஸ்மார்ட் மணி கான்செப்ட்ன்றது ஒன்றும் இல்லை. மார்க்கெட்டில் லிக்விடேஷன் எங்கே இருக்குது, ஸ்டாப் லாஸ் எப்படி ஹண்ட் பண்ணுறாங்கன்றதை புரிஞ்சுட்டு பண்ணுறீங்கன்னா இட்ஸ் ஸ்மார்ட் மணி கான்செப்ட். தட் இஸ் வாட் வி டீச். பேர் மட்டும் தான் அந்த மாதிரி வைக்கல. இப்போ நானே வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் கோர்ஸை வந்து ஸ்மார்ட் மணி கான்செப்ட்னு மாற்றிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாருக்கும் அப்பா சார் புதுசாக எதாவது கொண்டு வந்துட்டார். பேர் யூஸ் இல்லை, மேட்ரு என்னென்னா ஒர்க் ஆகாமல் ஒர்க் ஆகுதான்றதான் விஷயம். வாட் ஆல் ஐ டீச் இஸ் ஆல்மோஸ்ட் ஸ்மார்ட் மணி கான்செப்டில் இருக்க லிக்விடிட்டி கிரன்ச் எல்லாமே வந்துடும். அதில் பேர் மட்டும் தான் டிஃப்ரென்ஸ். ஃபைன். ஹவு மெனி இயர்ஸ் இட் வில் டேக் டு பி அ ப்ரொஃபஷனல் ட்ரேடர்? ப்ளீஸ் ஆன்சர். யா, இட் டிபெண்ட்ஸ். நான் அதை முன்னாடியே சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. இந்த வீடியோவில் ஏற்கனவே அதை பற்றிலாம் கொஸ்டின் ஆன்சர் பண்ணிவிட்டேன். முடிஞ்சால் அந்த வீடியோவில் திருப்பி பாருங்கள். பட் இட் டேக்ஸ், அதான் சொன்னேன்ல, நாலேஜ் ஃபஸ்ட்டு ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் டைம் ஆகும். 1 or 2 years மினிமம் உட்காந்து கற்றுக்கிட்டிங்கன்னா, எப்படி ஒரு காலேஜ் போனால் 3 வருஷம் படிக்கிறோம், ஸ்கூல் படிக்கிறோம், அந்த மாதிரி கொஞ்சம் நாள் ஆகும். ஒன்ஸ் யூ கெட் யூஸ் டு தட், யூ கெட் எக்ஸ்பீரியன்ஸ்ட் இன் டு தட், தென் யூ கேன் பிகம் அ ப்ரொஃபஷனல் ட்ரேடர். ஓகே, தென் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு எது இம்பார்ட்டண்ட்? அதான் நாளைக்கு நான் டியூஸ்டே மாஸ்டர் கிளாஸில் அதை பற்றி எடுக்கிறேன் நான். சம்டைம்ஸ் இது கேட்குறாரு பாலகிருஷ்ணன் சார், 10% ஸ்டாக் இன்க்ரீஸ் இன் டே பட் சேம் டே 8% ஸ்டாக் டிக்ரீஸ், வை, வாட் இஸ் த ரீசன்? சம்டைம் இட் இஸ் பிகாஸ் ஆஃப் வாலடைலிட்டி. நிறைய பேர் உள்ளே வந்துட்டு இருப்பாங்க, அந்த இடத்துல ப்ராஃபிட் புக்கிங் நடந்துட்டு கீழே வந்ததுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதுவும் முக்கியமான ஒரு விஷயம். நெக்ஸ்ட், சார் சேலமில் பிரான்ச் இருக்கா? சேலமில் பிரான்ச் இல்லை, கோயம்புத்தூரில் தான் இருக்குது. ஸோ எல்லா இடத்துலையும் ரெகுலராக பிரான்ச்சஸ் போட முடியாது. இன்கேஸ் இஃப் யூ வாண்ட் யூ கேன் கோ ஃபார் ஆன்லைன். See how to avoid choppy markets, sideways market பற்றி கேட்குறாரு. See, first you have to understand மார்க்கெட்டில் கிட்டத்தட்ட 60% மார்க்கெட் கோஸ் இன் சைட்வேஸ் மார்க்கெட். ஸோ நீங்கள் சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன்ஸ் தெரிஞ்சதுனாலே உங்களுக்கு சைட்வேஸ் தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ ட்ரை டு go with supply and demand as well. If யார் கேட்குறா இது, அருண் அப்படின்ற நாட் 7 என்ன கேட்குறான்னு, if every breakout is a bait, where do you position yourself in the trap? See, that is what I told you, right? Stop loss hunting is there in the market. ஒருவேளை அது பெயிட்டாக இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, பெயிட்டை வந்து என்ட்ரியாக மாற்றிக்கோங்க. ஸோ சின்ன ஸ்மார்ட்டான ஒரு பிளே தான் அது. என்ட்ரிஸ் மேபி சம்டைம் கம்மியாக கிடைக்கலாம், பட் கிடைக்கிற என்ட்ரி பெட்டராக இருக்கலாம். கைண்ட்லி பிளான் யுவர் லைவ் வீக்லி. பார்க்கலாம்.
மிஸ்டர் பாலாஜி என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஐ ஆம் டூயிங் ஆப்ஷன்ஸ் பையிங் ஃபார் 5 months வித் 1 lot. நவ் ஐ recovered my losses. Also confident in entry and exit. Now can I increase my lot size, sir? What I would suggest is minimum 50 to 60% of the capital recover பண்ணிட்டீங்க, இல்லை ப்ராஃபிட் எடுத்துட்டிங்கன்னா தென் யூ ட்ரை டு இன்க்ரீஸ் யுவர் லாட்ஸ். ஏன்னா இந்த 50% வில் பி ஆக்டிங் அஸ் யுவர் ரிஸ்க். நான் கேபிட்டலில் கை வைக்க வேணாம். ஸோ அது ஒன்ஸ் 50% மேலே ப்ராஃபிட் பண்ணிட்டீங்கன்னா தென் ட்ரை டு இன்க்ரீஸ் யுவர் ப்ராஃபிட்ஸ் லாட்ஸ். ஆல் ரைட். Right. Fine. Mostly, hi sir, 50% class offer now available. இல்லை அந்த ஆஃபர் முடிஞ்சிடுச்சு. ஏற்கனவே நீங்கள் பேமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ஆஃபர்ஸ் இருக்குது, நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கோங்க. ஆல் ரைட். ஸோ ஐ திங்க் ஆல்மோஸ்ட் திருப்பி அதே கொஸ்டின்ஸ் தான் ரிப்பீட் ஆகிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் இட்ஸ் 1 hour 45 minutes, 2 hours ஆக போகுது. ஐ திங்க் மோஸ்ட்லி ஐ கவர்ட். ஸோ நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் வில் வைண்ட் அப். கிட்டத்தட்ட 2 hours ஆயிடுச்சு. ஐ டோன்ட் வாண்ட் யூ ஹோல்ட் ஃபார் அ லாங் டைம் நவ். அண்ட் ஸோ முக்கியமாக நம்மளோட டியூஸ்டே வில் பி ஹேவிங் அ மாஸ்டர் கிளாஸ் ஆன் ட்ரெண்ட் அண்ட் ஃபியூ அதர் சப்ஜெக்ட்ஸ் ஆஸ் வெல். ஃபண்டமெண்டல்ஸ் பற்றியும் நான் அதில் டைரக்ட் கிளாஸஸ் வந்து நான் அதில் எடுக்க போகிறேன். ஸோ திருப்பி ஒரு வாட்டி வேணால் சொல்லுங்கள், மாஸ்டர் கிளாஸ் வேணுன்றவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள், மாஸ்டர் கிளாஸ்ன்ட்டு ஒரு வாட்டி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தென் வில் வைண்ட் அப் தி செஷன். ஸோ அது எப்படி பண்ணுன்றதையும் சொல்லிடுறேன். மாஸ்டர் கிளாஸ் வேணும்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்கோம். அந்த ஃபார்மில் போய் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா உங்களை ஆட்டோமேட்டிக்காக அதே மாதிரி நீங்கள் அதே டைமில் ட்ரேடர் சோர்ஸோட ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களோட நம்பரை எங்கள் டீம் வந்து ஆப்பில் ஆட் பண்ணிவிடுவாங்க. ஆட்டோமேட்டிக்காக நம்ம டியூஸ்டே அன்றைக்கி மாஸ்டர் கிளாஸில் நீங்கள் ஆட் ஆகிடுவீங்க. ஃபைன். வெல் யா, மாஸ்டர் கிளாஸ். ஸோ டெஃபினட்டாக மாஸ்டர் கிளாஸ் பண்ணுவோம். ஸோ கம்மிங் டியூஸ்டே வந்து நமக்கு ஈவினிங் 7:30. ஸோ எல்லாருமே ஆஃபீஸ்லாம் போயிட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக வந்துட்டு ஒன் இம்பார்ட்டன்ட் திங் ஐ வாண்ட் டு டெல் யூ இஸ் ஹாவ் யுவர் நோட் அண்ட் பென். ஒரு நோட்டு பென்னு எடுத்துகிட்டு வந்துடுங்க. மாஸ்டர் கிளாஸில் நிறைய சப்ஜெக்ட் ஓரியன்டாக இருக்கும். அது வந்து கொஞ்சம் எழுதி நடுவில் டெஸ்ட்டெல்லாம் இருக்கும். கொஞ்சம் எக்ஸாம் மாதிரியும் வைக்கிறேன். ஸோ இன்ட்ராக்டிவாக இருக்கும். உங்களுக்கும் என்னோட ஸ்டைல் ஆஃப் டீச்சிங் அண்ட் எப்படி மார்க்கெட் அப்ரோச் பண்ணணும், ட்ரெண்டுனா என்ன, ட்ரெண்டு எப்படி பார்க்கணும், இது கற்றுக்கிட்டிங்கனாலே அடுத்த வாட்டி ஒரு மார்க்கெட் அப்ரோச் பண்ணும்போது மார்க்கெட் எப்படின்றது உங்களால் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். ஸோ அதில் ஃபுல்லாக எடுக்க போகிறோம். ஸோ பென்னு, பென்சிலு, பேப்பர் மறந்துடாதீங்க, கையில் வச்சுக்கோங்க. நிறைய விஷயம் டிஸ்கஸ் பண்ணி நோட்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஐ திங்க் this class was useful and I'll see you in master class. So யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் வீடியோ வாஸ் யூஸ்ஃபுல். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரம் நம்ம மாஸ்டர் கிளாஸில் சந்திக்கலாம். ஸோ ஐ திங்க் இட் வாஸ் யூஸ்ஃபுல். ஸோ கிளாஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஒரு தம்ஸ் அப் மட்டும் கொடுங்க. Yeah, so happy. எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ வெரி மச் guys. I hope this live was useful and I'll see you in the master class for Tuesday. Take care. Bye.